1333 ரைட். ஓகே. இந்த இந்த கிட்டத்தட்ட இவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஜென்ரலாக நாங்கள் டாப்பிக்கை விட்டு இந்த விஷயத்தை மட்டும் பேசலாம். இப்போ இவ்வளவும் இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ள நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஒன்று திரைப்படமாக காட்டுறதுனால மக்கள்கிட்ட மிக அண்மித்து போயிருக்கிறது. அதில் குறைபாடுகள் காணப்படுகிற போதுதான் நாங்கள் நேற்று முந்தின நாள் பார்க்க தொடங்கி இருக்கிற இந்த விவசாயிகளின் போராட்டம், பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம், அதே போல் வேறு பொதுமக்களின் போராட்டம் எல்லாம் வரத் தொடங்குவதற்கு காரணம் அவர்கள் அந்த 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 காட்சியை, அவ்வாறு சொல்லப்பட்ட காட்சியை நம்பினார்கள். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சதுரங்கம் இது நடப்பு விவகாரங்கள் தொடர்பிலே நாட்டிலே, வெளிநாட்டிலே, உலகளாவிய ரீதியிலே என்னென்ன விடயங்கள் பேசப்படுகின்றதோ அவை தொடர்பிலே நாங்களும் இங்கே மக்களுக்கு தெளிவுகளையும் மக்களுக்கு அது தொடர்பிலான விளக்கங்களையும் வழங்கி கொண்டிருப்பது வழக்கம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு தலைப்பின் கீழ், சில நடவடிக்கைகளின் கீழ் இந்த நிகழ்ச்சியிலே பேசுவது வழக்கம். குறிப்பாக அரசியல் சார்ந்து, அரசு சார்ந்து, அரசாங்கம் சார்ந்து பல விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே சதுரங்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களுக்கு தெளிவுபடுத்துவது வழக்கமாக இருக்கிறது. குறிப்பாக இப்போது இந்த அரசாங்கத்தின் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்களை அண்மித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இவ்வாறான ஒரு காலகட்டத்திலே அரசுக்கு எதிரான பல ஆர்ப்பாட்டங்கள், அரசுக்கு எதிரான கோஷங்கள், அரசுக்கு எதிரான முழக்கங்கள், அரசாங்கத்தின் மீது எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பல விடயங்கள், இப்படி நிறைய விடயங்களை நாங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவிரவாக அரசாங்கத்திற்கு எதிரான தீப்பந்த போராட்டமாக இருக்கட்டும், பல்கலைக்கழக மாணவர்களினுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், விவசாய அமைப்புகள், விவசாய சங்கங்கள், விவசாய மக்கள்கள், தொழிற்சாலைகள், அரச ஊழியர்கள், இப்படி எல்லோருமே மீண்டும் ஒரு முறை வீதிக்கு இறங்கக்கூடிய ஒரு போக்கு இப்போது அவதானிக்க முடிகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் மக்கள் இப்படி வீதிக்கு இறங்கி இருக்காங்க? இந்த அரசாங்கம் என்ன தவறு செய்தது? கிட்டத்தட்ட 159 ஆசனங்களை வழங்கி மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கிட்டத்தட்ட ஜனாதிபதி தேர்தலில் 43% வாக்குகளை வழங்கி ஜனாதிபதியாக்கி அரசாங்கத்திற்கு 159 உறுப்பினர்களை வழங்கி ஆட்சியில் அமர்த்துறாங்க. ஆட்சியில் அமர்த்தினதுக்கு பிறகு அரசாங்கம் சொல்கின்ற விடயங்களை மக்கள் நம்பி வாக்களிக்கிறாங்க. இன்றைய அளவில் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கின வாக்குறுதி, இன்றைய நாளளவில் அரசாங்கம் மக்களுக்கு காண்பித்த அந்த விஞ்ஞாபனம் இல்லை, அவர்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறதா இல்லையா? இதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைய இந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மக்களுடைய எதிர்ப்புகளாக வெளியில் வந்திருக்கிறதா என்கின்ற சந்தேகம், கேள்விக்குறி எங்களுக்குள்ளே இருக்குது. சரி, இவ்வளவு பேசுகிறோம். இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மேனிஃபெஸ்டோ தொடர்பில் அரசாங்கம் வழங்கின வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா, எவ்வளவு தூரம் நிறைவேற்றி இருக்கிறது, இதுக்குள்ளே உள்ளடக்கப்பட்ட விடயத்தை இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 வருட காலத்துக்குள்ளே அரசாங்கம் சரியாக கவனத்திற்கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளும் இருக்கும். அது தொடர்பில் தான் நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம் மார்ச் 12 அமைப்பு சார்பில் இந்த அரசாங்கத்தினுடைய விஞ்ஞாபனம் தொடர்பில் ஆராயிர ஒரு முக்கிய நபரை தான் நாங்கள் இன்றைக்கு அழைத்திருக்கின்றோம். அவர்தான் திலகராஜ் அவர்கள். அதனுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை சரியாக செய்திருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு விளக்கத்தை தரதுக்காக வந்திருக்கிறார். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம் சேகு. உங்கள் பதவியை சொல்கிறதுல கொஞ்சம் சிக்கலாச்சு. இல்லை, அது ஒரு பிரச்சனை இல்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க தானே நாங்கள் அரசியல் தான் இதில் பேச போகிறோம். ஆனால் இது அரசியல் கலர்ந்த ஒரு ஆரம்பத்தில் நாங்கள் வரலாம். இந்த கேள்வியில் ஆரம்பிக்கிறேன்னா, இப்போது இந்த அரசாங்கம் வழங்கின இந்த வாக்குறுதிகள், அதை பற்றி தான் நாங்கள் பேசுறதுக்கு எவ்வளவு தூரம் நிறைவேற்றிருக்குன்னு உங்களுடைய கணிப்பில், ஆய்வில், குறிப்பாக இதுக்கு பெஃபரல் அமைப்பு சம்மந்தப்பட்டிருக்கிறது, மார்ச் 12 அமைப்பு சம்மந்தப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு முக்கிய பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த போக்கில் பார்த்தா எவ்வளவு தூரம் அரசாங்கம் நிறைவேற்றிருக்கு? அப்படி இந்த ஒரு வரியில் இவ்வளவு தூரம் என்று சொல்கிற அளவுக்கான ஒரு இலகுவான ஆய்வு இல்லை. இது முதல்ல அதை நாங்கள் சொல்லணும். அதுக்கு முன்பதாக வாசகர்கள் அல்லது நேயர்கள் புரிந்து கொள்வது மாதிரி சொல்லணுமாக இருந்தால், முதல்ல இந்த இந்த மேனிஃபெஸ்டோ எனப்படுகின்ற இந்த விஞ்ஞாபனத்தை முதல் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் அதுக்குள்ளே வரலாம். ஏனென்றால் இப்போ நீங்கள் அறிமுகத்தில் கூட சொன்னீங்க, அரசாங்கம் இவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கிய போது
அதை செய்திருக்கிறார்களா இல்லையா, அதனால தான் இந்த வரக்கூடிய பிரச்சனை என்பது. அப்படின்னா என்ன சொன்னார்கள் என்பது தெரிஞ்சுதான் முதல்ல அடிப்படையில் முதல்ல விளங்கிக் கொள்வோம். இப்படியான தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்பதாக அரசியல் கட்சிகள் வழங்குவது வழக்கமாக விஞ்ஞாபனத்தை வெளியிடுவார்கள். அப்படி இந்த தேசிய மக்கள் சக்தி வெளியிட்ட ஆவணம் தான் இந்த ஆவணம். இதற்குள் 1333 வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கு. எங்களது ஆய்வு இந்த 1333 நிறைவேற்றுவதில் அவர்கள் எவ்வாறு பயணிக்கிறார்கள் என்பதை தவிர, நான் தெளிவாக சொல்கிறேன், அதை தவிர மேடையில் அவர்கள் முழங்கியதோ அவர்களது அடிப்படையிலான கடந்த காலத்தில் அவர்கள் சொன்னது விடயங்களோ அல்ல. ஏன்னா அதை எடுக்க போனோம்னா எங்களுக்கு ஒரு எல்லை கிடையாது, அதை தேடி எடுப்பதே கஷ்டமாயிடும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து மேடையில் முழங்கினது இல்லையே. இப்போ நான் சொன்ன விவசாயிகள் பிரச்சனையா இல்லை, நான் சொல்றேன் சில விஷயங்கள் அரசு அதிகாரிகளா இருக்கு, இதெல்லாம் அவங்கள விஞ்ஞாபனத்தில் இருக்கிறத நீங்க சொல்றதுல இருக்கிறத நாங்கள் கட்டாயம் பார்ப்போம். அப்படி ஏதாவது இதுக்கு வெளியில இருந்தால் அதை நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம் என்றதான் நான் வெளிப்படையா சொல்றேன். முதலாவது. ரெண்டாவது, இதனை கட்டமைக்கும் போது இந்த 1333ஐயும் அவர்கள் 4 வகுதிகளாக பிரித்து அதற்குள் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, முதலாவது சமுதாயம் என சொல்லப்படுகின்ற அடிப்படையாக கல்வி, சுகாதாரம், இது மாதிரியான விஷயங்கள், வீடமைப்பு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு தொகுதியாக்கி சாப்டர் 1 என்று சொல்லலாம். அப்படி இரண்டாவதாக சமூகம் என்ற நிலையில், அதற்கு பரந்துபட்ட நிலையில் பார்க்கக்கூடிய அதாக பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு என்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பு ரீதியாக யூத், தொழில், அந்த மாதிரியான விஷயங்கள் கருத்திருக்கிறார்கள். மூன்றாவது, பொருளாதார ரீதியாக தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பது தொடர்பாக அதில் ஒரு பெருந்தொகையான வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. நான்காவதாக கவர்னன்ஸ், ஆளுகை. தாங்க வந்தா எப்படியான ஆளுகை செய்வார்கள், ஆளுநர்களை சொல்றீங்க, ஆளுகைகளை. கவர்னர் இல்ல, கவர்னன்ஸ், ஆளுகை அப்படிதான் நாங்க சொல்லலாம். ஆட்சி, எப்படி ஆட்சி செய்வார்கள் அல்லது ஆட்சி சார்ந்து அவர்கள் செய்யக்கூடிய விருப்பங்கள் என்ன என்பது சம்பந்தமாக செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதனை அடிப்படை மறுபக்கம் நாங்கள் சொல்லுவோம், இதனை வாசித்து மக்கள் தெரிந்து கண்டுதான் வாக்களித்தார்கள் என்பது எடுகோள். நாங்கள் சொல்ல அசம்ஷன். மக்கள் அப்படி செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் அரசியல் விஞ்ஞானமோ அல்லது சமூக விஞ்ஞானமோ என்ன சொல்லுது என்றால், மக்களுக்கு இதனை கொடுத்து மக்கள் அளிக்கிற வாக்கு இங்கே நடப்பது ஒரு ஒப்பந்தம் என தான் வரையறை செய்யப்படுது. அது சோஷியல் கான்ட்ராக்ட் என்கிறார். ஆனால் மக்களுக்கு தெரியாது தாங்கள் ஒரு சைன் பண்றோம். ஆனால் ஒரு பெருமதியான விஷயங்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கு. அதாவது சமூக ஒப்பந்தம் தான். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, இவருக்கு மட்டும் இல்லை, யாரும் எந்த ஒரு கட்சியும் என்ன சொல்லுது என்றால், நான் இந்தந்த விடயங்களை செய்து தருகிறேன், நீங்கள் உங்கள் வாக்கு எனக்கு தாருங்கள் அப்படின்னு சொன்னால் இதற்கிடையே ஒரு சமூக ஒப்பந்தம் இடம்பெற்றிருக்கு. எனவே இதற்கு ஒரு உடன்பாடு, கடப்பாடு வருகிறது. அவர்கள் வென்றவர்கள் அதனை செய்ய வேண்டும் என்கிற சமூக கடப்பாடு இருக்கிறது. இதை மீறுகின்ற போதுதான் அந்த ஆட்சி கவிழ்ப்பு. அப்ப கடந்த ஆட்சியை நாங்கள் உதாரணம் எடுத்துக்கொள்வோமா இருந்தா, அது செய்யவில்லை, தாங்கள் அதனை அவருக்குரிய உடன்படிக்கை நிறைவேறவில்லை என்று தெரிந்தவுடன் மக்கள் அடித்து துரத்துகின்ற அளவுக்கு பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார். அது கடந்த ஆட்சி துரத்தல் வந்து மேனிஃபெஸ்டோட பொருளாதார சிக்கல், அது மேனிஃபெஸ்டோ இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கதான் நல்ல வேலை நீங்க அது சொன்னது, அங்கதான் புரிதல் என்றால் அந்த மேனிஃபெஸ்டோட பேர் என்ன, அந்த பழைய மேனிஃபெஸ்டோட பேரை யோசிச்சு பாருங்க, தெரியும். சொர்க்கமா மாத்துறதோ என்னமோன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. அப்ப அது ஒரு மேனிஃபெஸ்டோ தான். அந்த மேனிஃபெஸ்டோவில் உள்ளது நடக்காம பின்னுக்கு போச்சு. பின்னுக்கு போனதுனால தான் அது நடக்குது. இன்றைக்கு நீங்க சொல்ற காரணங்கள் கூட இடம்பெறவில்லை. உதாரணமா நாங்க சொல்லுவோமா இருந்தா, மின்சார கட்டணம், இதில் எப்படி சொல்ல, உதாரணம் நிறைய விஷயத்துக்கு வருது. இப்போ மின்சார கட்டணத்தை எப்படி இவர்கள் வழங்குவதாக இதில் முன்மொழிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இப்போது இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகள், முறைமைகள் எல்லாத்தையும் மாற்றியமைத்து, சட்ட ரீதியாக மாற்றியமைத்து, இந்த பிராந்தியத்திலேயே குறைந்த விலைக்கு மின்சாரத்தை வழங்குவோம் என்பது வாக்குறுதி. அப்ப இதை மக்கள் தெரிந்து கொண்டு, அப்படியெல்லாம் தெரிந்து கொண்டு வாக்களித்தார்கள் இல்லை. இவர்கள் வந்தா கரண்ட் பில் குறையும். ஏன்னா மேடையில் சொன்னார்கள் தானே இப்படி இருக்கிறார். அதாவது கப்பல் வந்து இறங்குற இடத்துல என்ன விலையோ அந்த விலைக்கு டீசல் தருவாங்க. ஆனா இன்றைய நிலைமை அப்படி இல்லை. அப்படி பார்க்கும்போது இதுல சொல்லப்பட்டது தான் அது. அப்ப அந்த அளவு இல்லாவிட்டாலும் கூட, இருந்தது கூடாமல் இருந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனா இப்போது நான் அது நேரடியாக சொன்ன உதாரணத்தை எடுத்துக்கொண்டு, நீங்க கேட்ட கேள்வி நேரடியான ஒரு கேள்வி. மின்சார விஷயத்தை எடுத்துக்கொண்டால் சொல்லப்பட்டது மிக நாட்டில குறைவா இருந்தா கூட பரவாயில்லை, அல்லது முன்னே ஆட்சியோட குறைவா இருந்தா கூட பரவாயில்லை. இந்த பிராந்தியத்திலேயே, இந்த பிராந்தியம் என்றது கிட்டத்தட்ட தென்னாசிய பிராந்தியம் வச்சுக்கொள்ளும், அல்லது ஆசிய பிராந்தியம் வச்சுக்கொள்ளும். இந்த பிராந்தியத்தில் ஆசிய பிராந்தியம் போக தேவையில்லை, வச்சுக்கொள்வோமாக இருந்தா கூட அதில் நாங்கள் குறைந்த விலைக்கு தருவோம் என்பது பெரிய வாக்குறுதி. அப்ப மக்கள் அதன் மீது செலுத்துகிற ஆர்வம், அடே இப்படி வந்தா இவங்க இப்படி செய்ய போறாங்கன்னு சொல்லித்தான் அந்த நீங்க சொன்ன வீதாசாரத்தில் வாக்குகள் விழுந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு அது அல்லாமல் அது விலைகள் கூடுது என்பது தான் இருக்கக்கூடிய வித்தியாசம். எனவே எங்களது இப்ப அடுத்து நாங்கள் என்ன செய்யறோம் என்று ஒரு உதாரணத்தில் நீங்க கேள்வி என்ன செய்யறோம் என்று சொன்னால்,
இது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு அணுகுமுறை. அதாவது இது ஒரு விஞ்ஞானபூர்வமாக முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த விஞ்ஞானபூர்வம் நான் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ இந்த கையில் இருக்கிற டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு அரசியல், நீங்கள் சரியாக சொன்னீங்க, அரசியல், அரசாங்கம், அரசுன்ற விஷயத்தில் இந்த கையில் இருக்கிற டாக்குமெண்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட், ஒரு அரசியல் ஆவணம். இவர்கள் வென்றவுடன் இதையே என்ன செய்கிறார்கள் சொன்னால் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்து அரசாங்க ஆவணமாக மாற்றிக் கொள்கிறார்கள். அது 2025 மார்ச் மாதம் நடந்தது. அப்ப இது இப்ப நான் கையில் செல்லுபடியானதுன்னா அரசாங்கம் செய்ய வேண்டிய கடப்பா. இப்ப இந்த 1333 தேசிய மக்கள் சக்தி சொல்லவில்லை. இப்போ தேசிய மக்கள் சக்தி சொன்னது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைக்கு எடுத்துக்கொள்ளும். இனி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்துகின்ற போது அரசு யாந்திரத்தை கையாளும். அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியால செய்ய முடியாது, அரசு எந்திரத்தை எடுக்கும். அப்பதான் அதிகாரிகள், நீங்க சொன்ன மாதிரி கவர்னர்ஸ், மத்திய வங்கி கவர்னர்ஸ், நிதியமைச்சர், அவங்க எல்லாம் வருவாங்க. எனவே இந்த ப்ரோசஸ், இந்த செயல்முறை என்பது அரசியல் கட்சியில் ஆரம்பித்து அரசாங்கத்தின் ஊடாக அரசாங்கத்தினால் அரச யந்திரங்களின் ஊடாக மக்களுக்கு சென்று சேர்க்க வேண்டிய ஒரு பொறிமுறை. அப்ப இதனை இந்த வடிவத்தில் அரசியல் வடிவமாக சொல்லப்பட்டவை எவ்வாறு மக்களுக்கு சென்று சேருகிறது என்பதை அவதானித்து அறிக்கையிடுவதுதான் எங்களுடைய பணி. ஏன் இதை செய்கிறோம் அப்படி என்று சொன்னால் இதற்கான தேவைப்பாடு ஒன்றுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் பின்னால் இருக்கு, சமூக ஒப்பந்தம். எனவே இந்த மார்ச் 12 மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அல்லது மார்ச் 12 இயக்கம் என்பது 2015 உருவாக்கப்பட்டது. அவங்க வந்து பிரதானமான நோக்கமாக இருந்ததுன்னு சொன்னால் நாட்டின் தூய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குறது. எனவே இப்போது 2024 ஆண்டு தேர்தல் வந்த பிறகு, அது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் இதை முன்மொழிந்து அவர்கள் அதிகமாக பேசுவதனால் இப்போதுதான் தூய அரசியல் கலாச்சாரம் ஒன்றுக்கான செயற்பாடு வந்துவிட்டது போல இருந்தாலும் இதற்கான அடித்தளம் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே போடப்பட்டது. அது பெஃப்ரல் உள்ளிட்ட பல சிவில் சமூக அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அரசியல் கட்சிகளை அழைத்து 2015 மார்ச் மாதம் 12ஆம் தேதி பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்திலே கையொப்பம் பெற்றார். இருந்த காலகட்டத்தில் பொதுவாக அவருடைய அந்த கடைசி காலகட்டம் நினைக்கிறேன். அவர் இதுல ஒரு முக்கிய பங்கு வகிச்சார். அவர் ஒரு சிவில் சமூக அமைப்பாக வந்தார்கள். ஆனா பெஃப்ரல் தலைமையிலான சிவில் சமூக அமைப்பு வந்தது. ஆனால் எல்லா கட்சிகளுமே நாங்கள் ஒரு தூய அரசியல் கலாச்சாரத்தை செய்வோம்னு சொல்லி ஒப்பமிட்டார்கள். இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் மீறி இருக்கின்றன என்பது வேறு விஷயம். ஆனால் அதன் தொடர் பணிகளில் ஒன்றுதான் இதனை கண்காணிப்பது. அப்ப நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது நானும் இந்த தூய அரசியல் கலாச்சார பணியை ஏற்பதற்கு நாங்களும் எங்களோட பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நானும் அதில் சேர்ந்தேன். கோக்கஸ் ஒன்று உருவாக்கி நாங்கள், அதாவது தூய அரசியல் கலாச்சாரத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களின் அமையம் என்ற ஒன்றை உருவாக்கி நாங்கள் 10-20 பேர் அதில் சேர்ந்து இயங்கினோம். அது தொடர்ச்சியாக தான் நான் இன்றைக்கும் இருக்கேன். அது ஒரு பக்கம். 2வது பக்கம் தான் இந்த மாதிரியான அந்த மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன் ஒரு விஷயத்தை அரசாங்க பக்கத்தில் அல்லது பாராளுமன்றத்தில் அல்லது பொது நிறுவனங்களில் செய்ய வேண்டும் என்பதற்கான கொள்கை உருவாக்கத்துக்கு பங்களித்த பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் பொதுவாக என்னை பார்க்குற நேரம் மலையக விஷயங்களை பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் தெரிவேன். அதை நான் அதிகமாக செய்தது. ஆனால் தேசிய ரீதியாக இந்த மதிப்பாய்வு என்பது தான் மிக முக்கியமான விஷயம். இவ்வாறு சொல்லப்படுகின்ற விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு நானும் நீங்களும் விரும்பி செய்ய முடியாது. அதுக்கு நேஷனல் பாலிசி ஒன்று வேண்டும், சட்டம் ஒன்று வேணும், எப்படி செய்வீங்கன்ற ஒரு பொறிமுறை ஒன்று வேணும். அதை நாட்டுக்கு கொண்டு வந்தால் தான் தூய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கலாம் என்கின்ற அடிப்படையில் 2015ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் வேலை செய்ய தொடங்கி பாராளுமன்றத்துக்கு ஊடாக அமைச்சரவையில் நாங்கள் 2018ஆம் ஆண்டு ஒரு கொள்கையை உருவாக்கினோம். அதுக்கு தேசிய மதிப்பாய்வு கொள்கை என்று பேர். இந்த அறிக்கை நாங்கள் இதை செய்திருக்கிற அறிக்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் அறிக்கையில் டீட்டெயிலாம் இருக்குது. எனவே அந்த கொள்கையின்படி தான் அந்த கொள்கையை அமுல்படுத்துவதாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் காலத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன சொல்லப்படுறது, அதனை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதாக செய்யப்பட்டது தான் இருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் அப்படி வந்த விடயங்கள் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் தான் நடைமுறைக்கு வருவதன் காரணமாக சில நேரங்களில் யாரும் யோசிக்கக்கூடும் தேசிய மக்கள் சக்தி வந்துதான் இவற்றை செய்கின்றன. இல்லை, இவை ஒரு நீண்ட காலமாக செய்யப்பட்ட விடயங்கள். அப்படி வந்திருக்கிறது தான் நாங்கள் சிவில் சமூக அமைப்பு பக்கத்தில் இருந்து இந்த வேலையில செய்கிறோம். அதே நேரம் அரசாங்கமும் உள்ளக கண்காணிப்பு ஒன்று செய்வதற்கான ஏற்பாடையும் செய்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தினால். அதாவது அவர்கள் இந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என பார்ப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்குள்ளேயே பல்வேறு, நான் சொன்ன மாதிரி அதை அரசாங்க ஆவணமாக மாற்றிக்கொண்டுள்ளார்கள். அதனை கண்காணிப்பதற்கு 11 பேர் கொண்ட குழுவை நியமித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலாண்டிலும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். அந்த இலக்கை அடையும் வண்ணம் செயற்படுகின்ற செயற்பாட்டு முறைமை இருக்க வேண்டும் என ரிசல்ட்ஸ் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படியான வேலையெல்லாம் நடக்குது. இதுகளை தெரிந்து கொண்டு இப்போ நான் ஏன் இந்த விஷயத்தை முதல் 5-10 நிமிஷம் சொல்ல வேண்டிய என்றால், இப்படி ஒரு நடைமுறை இருக்கின்ற போதுதான்
சமகாலத்தில் என்ன நடக்குது அல்லது இந்த கடந்த வருஷம் 2 வருஷமாக என்ன நடக்குது என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே நீங்கள் எழுப்புகின்ற கேள்விகளை இனி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் இந்த ஃப்ரேமுக்குள்ளே போடுவேன். இது வந்து முதலாவது அத்தியாயத்துக்குள்ளே சொல்லியிருக்கார்கள், இதை வந்து நீங்கள் எந்த கேள்வி கேட்டால் நான் சொல்ல இது 4வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கேன். அப்போது மக்களுக்கு புரியும் ரைட் என்ன நடக்கிறது, இதைத்தான் நாங்கள் பேசுகிறோம். இது சாதக பாதக 2 விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கேள்வி இப்போ மக்கள் வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் மக்கள் இதனுடைய விளக்கமோ இல்லை மக்கள் இப்படி ஒரு குழு அமைச்சு இப்படியான விஷயங்கள் மார்ச் 12 அமைப்பு அல்லது மார்ச் 12 அமைப்பு இப்படியான விடயங்களை செய்கிறது இது நம்மளுக்கு முக்கியமாக அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள வருவாங்க தான். இதுக்கு என்ன பதில் சொல்ல? நிச்சயமாக அப்படி என்றால் நம்ம அப்படித்தான் சில இப்போ அதில் இன்னொரு சேர்த்துக்கொள்ளுங்க திலகரம்பி. இது இப்போ இந்த விஷயங்களை பார்க்கணும், நீங்கள் ஒரு கட்சி சார்ந்த ஒருவர் இல்லையா? இப்போ நான் கேட்குற கேள்வி சரியா இருக்கும். நீங்கள் ஒரு கட்சி சார்ந்த ஒருவர் வந்து ஒரு பொது அமைப்புக்குள்ளே உள்வாங்கப்படுற நேரம் இப்போது சாதாரணமாக பெஃபரல் அமைப்பில் நான் ஒரு குறுகிய காலத்தில் நானும் வேலை செஞ்சுருக்கிறேன். நான் வந்து அப்போது அந்த குறுகிய காலத்தில் வேலை செய்கிற நேரம் கூட எந்த பின்புலனை பார்த்துருந்தாங்க, என்னோட முகப்புத்தகத்தில் கூட பார்த்துருங்க அரசியல் கட்சியை சார்ந்திருந்தேனா அப்படின்னு சொல்லி. இப்போ அதற்கு பிறகு தான் என்னை அந்த குறுகிய கால தேர்தல் காலகட்டத்தில் என்னை இணைத்து கொண்டது. அப்போ அப்படி இருக்கிற நேரம் நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு பதவியில் இருந்தீங்களோ பொறுப்பில் இருந்தீங்க, ஒரு இன்னொரு கட்சி சார்பாக பாராளுமன்றத்துக்கும் தெரிவான ஒரு இது ஒரு பக்கச்சார்பாக இருக்கும், இல்லை அரசாங்கத்தை வீழ்த்துற மாதிரியான ஒரு செயலோ இல்லை சிந்தனை வரல. இப்போ ஜென்ரலாக யோசிக்கிறோம். சரி, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க நீங்கள் கேள்வி சரி என்னண்டா அதே தான் நான் விளங்கப்படுத்துறேன். இந்த அரசியல் ரீதியாக முன்வந்து மக்கள் முன் வைக்கப்பட்ட இந்த பத்திரத்துக்குத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இங்கே இந்த அரசியலை பிரிக்க முடியாது. அடுத்தது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நான் 2 விஷயங்களை சொன்னேன். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே நாங்கள் இந்த மார்ச் 12 இயக்கத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த தூய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவது ஒரு கட்சிக்கு உரியது மட்டும் இல்லை, அப்படிலாம் நினைச்சுக்கிறது தான் பிள்ளை. எல்லா கட்சிக்குள்ளும் இருக்கிறார்கள். பொதுவாக மக்கள் சிந்திக்கிற எல்லா கட்சிக்குள்ளும் எல்லா விதமானவர்களும் இருக்கிறார்கள். எனவே எங்களுக்கான தேசிய கடப்பாடு ஒன்று இருக்குது என்கிற பட்சத்தில் வந்து இந்த விஷயத்தை நான் சொன்ன மாதிரி 2 பக்கம் இருக்குது தானே. நான் மட்டும் இல்லை, இன்னும் ஆலோசகர்கள்லாம் இருக்கிறார். அதாவது ஓய்வு பெற்ற செயலாளர் ஒருவரும் இருக்கிறார், இதுக்குள்ள இருக்கிறார். அவரும் வந்து என்ன செய்யணும், அந்த ஆட்சி முறைமை இருக்கு தானே, அதன்படி செய்யப்படுகிறதா என்பதை பார்க்கிறது. இது ஒரு ஓப்பன் டாக்குமெண்ட். அடுத்து 3வது விஷயம் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், நான் தான் நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது சிக்கல்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அப்படியே அறிமுகப்படுத்தலாம்னு சொன்னால், இதனை செய்து கொண்டு நாங்கள் அரசாங்க தரப்பினரை பாராளுமன்றத்திலும் அவர்கள் கட்சி காரியாலயத்திலும் சந்திக்கிறோம். அதுக்கும் நான் போகிறேன். இது ஒரு ஓப்பன், இது மக்களுக்கு, அரசியல் என்பது மக்களுக்கானதாக. இங்கே எதையுமே நாங்கள் ஒரு கோடு போட்டு இது பண்ணி கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கும் அதில் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் இதுக்கு ஒரு அரசியல் பக்கம் ஒன்று இருக்கிறது. இப்போ நாங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளேயே இதுக்குள்ளே வரக்குள்ளே எல்லாம் இது ஒரு அரசியல் பக்கம் தான் பிரதானமானது, இதில் பொலிட்டிக்கல் தான் பிரதானமானது. இதை வச்சு அதற்கு பிறகு அரசாங்கத்துக்கு வந்த பிறகு அது செய்யலை. அந்த அதை நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, பக்கச்சார்பாகவோ அல்லது ஆதரவாகவோ எதிராகவோ செய்யப்படுமா என்கிற ஒரு கேள்வி வருகிற போது தான் அங்கத்தான் என்னுடைய நிபுணத்துவம். இங்கே நான் வருகிறது வந்து நான் கற்றுக்கொண்ட இந்த கொள்கை உருவாக்கம், இந்த சட்ட உருவாக்கம், இதனை இவ்வாறு செய்யலாம் என்கின்ற எனக்கு சர்வதேச ரீதியாக வேறு நாடுகளுக்கெல்லாம் பயணித்து நான் இப்போ இந்த மாதிரியான ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரியான உரையாடலை இவ்வாறு செய்வது என்பதை கிர்கிஸ்தான் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் ஆசனத்திலிருந்து நான் பேசியிருக்கிறேன். அங்கே கிர்கிஸ்தான் பாராளுமன்றத்தில் இது மாதிரி ஊடக மையம் ஒன்று இருக்கிறது. அதில் அவர்கள் உட்கார்ந்து என்னை கேள்வி கேட்டிருக்கிறார். அதில் ராய்ட்டர்ஸில் வேலை செய்த உங்களை போல ஒரு ஊடகவியலாளர் தான் எங்களை கேள்வி கேட்டார். நானும் கபீரசிம் அவர்களும் மஹிந்த திசாநாயக் அவர்களும் உட்கார்ந்து இந்த விஷயத்தை நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே சர்வதேச ரீதியாக இருக்குது. இப்போ நீங்கள் பூட்டான் நாட்டு பிரதமர் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர் பேசும்போது நீங்கள் ஒரு அரசியல்வாதியாகவே தெரியாது, அவ்வளோ தூரம் இந்த விஷயங்களை பேசுவார். எப்படி இந்த மக்களுடன் சோஷியல் கான்ட்ராக்ட் செய்கிறது, அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை எவ்வாறு மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன் செய்கிறது. எனவே இதில் எல்லாத்துலேயும் நாங்கள் அப்படி பார்த்தோமா இருந்தால் அது ஒரு பிரச்சனை. ஆனால் நீங்கள் கேட்ட முக்கியமான இன்னொரு கேள்வி, மக்கள் இது குறித்தெல்லாம் அக்கறையாக இருக்கிறார். மக்கள் இது குறித்தெல்லாம் அக்கறை இல்லாமல் இருப்பதனால்தான் அல்லது இருந்ததனால்தான் தொடர்ச்சியாக வருகின்ற அரசாங்கங்கள் மீது இந்த எதிர்வினையை ஆற்றுகிறார்கள். அவர்களே நல்ல வேண்டும். அப்போ நான் அதை வேறுபடுத்தி பார்க்கணும் என்று சொன்னால், மக்கள் வாக்களித்த நாளோடு அந்த வருகின்ற அரசியல்வாதிகள் கையில் கொடுத்துட்டு ரைட் நான் உங்களுக்கு வாக்களிச்சிட்டோம் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருந்த பிறகு தான் நீங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்குது. எனவே மக்களிடையும் ஒரு கலாச்சாரம் உருவாகணும். நாங்கள் வாக்களித்தது எங்களுக்கு தேவையான இந்த விஷயத்தை செய்வதற்கு, வாக்களித்ததோடு நின்று விடாமல் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என தொடர்ச்சியாக அவதானிப்பதும், எங்களது வாக்குக்கு பெறுமதியான விஷயத்தை மீள பெற்றுக்கொள்வதற்கான கண்காணிப்பிலும் மக்களும் இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தலை செய்வதும் இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான்.
மூன்றாவது இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த அறிக்கையை தனியே அரசாங்கத்திடம் மாத்திரம் கொண்டு போய் நாங்கள் சமர்ப்பித்து விட்டு பேசாமல் இருக்கவும் இல்லை. இப்போ நான் உங்களோடு பேசுவது கூட இந்த முறையான ஆய்வுகளூடாக அதை பக்கசார்பு இல்லாமல் செய்வதற்கு முறையான அந்த நிபுணத்துவம் என்பதை நான் கற்றிருக்கிறோம். நான் படிச்சிருக்கிறேன். என்னை போல படிச்சவர் நிறைய பேர் இருப்பாங்க. என்னை எடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் எஸ்பெக்டோடு, அரசியல் அணுகுமுறையோடு இதனை பார்க்கணும். சில நேரங்களில் தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு வந்த ஒருத்தருக்கு வந்து அரசியல் அணுகுமுறை தெரியாமல் இருக்க வைக்கலாம். எனவே அரசியல் அணுகுமுறை தெரிஞ்ச ஒரு ஆள், நிர்வாக அணுகுமுறை தெரிஞ்ச ஒரு ஆள், பொருளாதாரம் தெரிஞ்ச ஒரு ஆள், இப்படி சேர்ந்த குழுமமாகத்தான் அதில் நாங்கள் இயங்குகிறோம். அதே நேரம் அதனை கொண்டு வந்து நாங்கள் ஒரு பொது இடங்களில் ரெண்டு கூட்டமும் பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடந்தது. 2 சந்தர்ப்பத்திலும் நாங்கள் முதலாவதுல சிவில் சமூக குழுவினர்கள், இலங்கை சட்டக்கல்லூரியின் முதல்வர், இதுபோல ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்யக்கூடிய அல்லது விவரமாக ஆய்வு செய்யக்கூடிய பொருளாதார நிபுணர்கள், இவர்கள்லாம் கொண்டு வந்து வச்சு பொது வழியில் பேசணும். மைக் எல்லாத்தையும் கொடுத்த எல்லாம் கருத்து கேள்வி. 2வது தடவை வந்து ஆளுங்கட்சி உறுப்பினரையும் எதிர்கட்சி உறுப்பினரையும் கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்க முன்னுக்கு தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அப்போ ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் அதற்கான அவர்களது நியாயத்தை சொல்கிறார்கள், எதிர்கட்சி உறுப்பினர்களும் அதற்கான நியாயத்தை சொல்கிறார்கள். இப்போ இந்த சூழல் எதிர்பாருங்கள், பாராளுமன்றத்திற்கு வெளியே ஒரு குழு இத்தகைய ஒரு ஆய்வுகளை செய்து அதனை பாராளுமன்றத்தில் அங்க வைக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் பொதுவெளியில் நின்று சம்பாசிப்பது, அதனை உரையாடுவது, அதனை விவாதத்துக்கு உட்படுத்துவது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நாங்கள் 2 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறோம். அதனூடாகத்தான் இன்றைக்கு உரையாடுறது நல்ல விஷயமா தெரியல உங்களுக்கு. இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னா அன்றைக்கு தேர்தல் வாக்களித்ததோடு அப்படி நின்று விடாமல் அது நடைபெறுதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு ஒரு முறைமை இருக்கிறது. அந்த முறைமைக்கு ஒரு கற்றல் இருக்கிறது, ஒரு ஸ்டடி ஒன்று இருக்கிறது. அதற்கு இலங்கையில் கொள்கை இருக்குது. இலங்கையில் சட்ட ஏற்பாடுகள், அந்த அரவாசியில் சட்ட ஏற்பாடு இல்லை. நாங்கள் சட்ட ஏற்பாடும் சட்ட வரைவை செய்த குழுவில் நானும் ஒரு ஆள். இப்படி ஒரு முறைமை சார்ந்த வகையில் தான் ஒரு இதை தீர்மானிக்கலாமே தவிர வெறுமனே தீர்மானிக்க முடியாது சார். கடைசியாக மக்கள் சார்ந்த இன்னொரு இந்த கேள்வி முடிக்கிறேன். இந்த கேள்வி இதோட நாங்கள் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என சொல்லிவிட்டு அல்லது நாட்டை அபிவிருத்திகளை மாற்றத்தை விட்டு மக்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் அரசாங்க கட்சியை, ஆளும் கட்சியை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முறைமை அதே தான் இருக்குது. அதனால தான் இந்த சிக்கல் தொடர்ச்சியாக. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் ஜென்ரலான சில விஷயங்கள் இப்போ நாங்கள் இப்போ நாட்டில் நடக்கிறத நாங்கள் கண்ணில் பார்க்குறோம். நீங்கள் அரசியல் அனுபவம் உள்ளவர், எல்லா துறையிலும் உங்களுக்கு அனுபவம் இருக்குது, பல குழுக்கள் இருந்திருக்கீங்க பாருங்க. இப்போ நாங்கள் அதனூட வரலாம். இப்போது நான் ஒரு கேள்வியை கேட்டுட்டு போகலாம். இப்போ இந்த மேனிஃபெஸ்டோ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி தான். இந்த விஞ்ஞாபனத்தில் அரசாங்கம் சொல்லி இருக்கிற அந்த 1300 1030 அவர்களுடைய வாக்குறுதியில எந்த அளவு நிறைவேறி இருக்கு? இப்போ 2 வருஷம் ஆக போகுது. இதே கேள்வி எனக்கு நினைவு இருக்கு. நான் உங்களுக்கு இதுக்கு முதலே இப்போ நாங்க அதை ஒரு 6 மாசத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு முடிஞ்சிட்டது. இப்போ 6 மாதங்கள் முடிஞ்சிருக்கு. இப்பவும் கேட்கிறேன் உங்கள்ட்ட அந்த கேள்வியை. இந்த விஞ்ஞாபனத்துல நீங்க ஒரு வாரத்துல சொன்னாலும் சரி, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சொன்னாலும் சரி. ஓகே, நான் என்ன சொன்னா, இதை எடுப்பில் நான் நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காக சொல்கிற மாதிரி ஒரு சமூக விஞ்ஞானம் என்கிற அடிப்படையில் அப்படி முடியாது. ஆனாலும் செய்திருக்கிறார்கள், செய்யவில்லை என்பதை நாங்கள் சொல்லுவோம். ஒரு மேலே எங்களுக்கு ரிப்போர்ட்ஸில் இருக்குது. நான் வேணா அந்த நிகழ்ச்சி நீங்கள் போடுறதுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் அனுப்பிக்கிறீங்க, நீங்கள் அதையும் ஸ்கேன் பண்ணி போடலாம். அப்படியெல்லாம் வந்துருக்குதுன்னு மக்களுக்கு PDF ஃபார்ம் கீழே இனப்பிள்ளையெல்லாம் போட்டு விடலாம். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்கள் எவ்வாறெல்லாம் ஒரு அரசாங்கம் இயங்க முடியும் என்றால், முதல்ல பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி முறைக்கு அமைவாக ஜனாதிபதி தன்னை நிறைவேற்ற அதிகாரத்தை வைத்து இதை நடைமுறைப்படுத்தலாம். எல்லாத்தையும் முடியாவிட்டால் நடைமுறைப்படுத்தக்கூடியவற்றை நடைமுறைப்படுத்தலாம். அப்படியானவை நடந்தேறி இருக்கின்றன. அது என்னன்னு பார்ப்போம். 2வது நடைமுறை வந்து அமைச்சரவைன்னு அவரது தலைமையில் அமைச்சரவை இருக்குது. அது பாராளுமன்றத்தில் அங்க வைக்கக்கூடியவர்கள் சொல்லி 25 பேரை கொண்டு அமைச்சிருக்குது. அந்த அமைச்சரவைக்கு தீர்மானத்தை கொண்டு போய் அதனூடாக நிறைவேற்றலாம். 3வது பாராளுமன்றத்தில் தீர்மானம் எடுத்தோ பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டத்தினூடாகவோ இதனை நடைமுறைப்படுத்தலாம். அடுத்தது வந்து அமைச்சுக்களின் அந்த பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்படுகின்ற நிதிகளினூடாக அமைச்சுக்களினூடாக அது மக்களை சென்று சேர செய்யலாம். இவைதான் பிரதானமாக இருக்கக்கூடிய அமைச்சுக்கள்னா நிறுவனங்கள், அது எல்லாமே அரசு நிறுவனங்கள் ஊடாக. இந்த 4 சேனல்ல நாங்கள் சொல்லுவோம். இந்த 4 வழிமுறைகளின் ஊடாக தான் இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிற கொள்கையில் மக்களை சென்று சேர்வதற்கான ஒரு வழிமுறையாக இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். உதாரணமாக சொல்லுவோமாக இருந்தால், நிறைவேற்ற அதிகாரத்தை ஜனாதிபதி என்ற பதவியை வைத்துக்கொண்டு இவர் சொல்லப்பட்டவை நிறைவேற்றி இருக்கிறதா என்று ஒரு உதாரணம் சொன்னால், ஒரு உதாரணம் தான் அமைச்சர்மாரின் எண்ணிக்கை, அமைச்சரவையின் எண்ணிக்கை கண்ணாபின்னான ஒரு காலம் ஒன்று இருந்தது. அப்படி இருப்பதனால தான் நாட்டில் பிரச்சனை என்னெல்லாம் சொல்லி இவர்கள் சொன்னார்கள், தாங்கள் வந்தால் அமைச்சரவையின் எண்ணிக்கையை 25க்கு மேற்படாமல் வைத்திருப்போம்னு சொல்லி அதற்கு லாஜிக்கலாக
25 பிரதி அமைச்சர்களை வைத்து செய்வோம் என்று சொன்னார்கள். நாங்கள் முதல்ல கண்காணிக்கிற முதலாவது டைமில் அடிஜன் கிரீன் மார்க் இதுக்கு ரைட் சூப்பர், இவங்க வந்து அப்படி தான் செய்திருக்கிறாங்க. 22 அமைச்சர்களும் 25 பிரதி அமைச்சர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதான் இருந்தது. எங்களுக்கு 2வது அறிக்கை வெளியிடுற காலத்தில் அமைச்சர் 25 ஆகி இது 28 ஆயிட்டு. இப்போ நாங்கள் ரெட் மார்க் போடுறோம். இப்போ ரெண்டும் இருக்கும். அதான் சொன்னேன், இது நடந்துருச்சு நடக்கலன்னு சொல்ல முடியாது. அப்போ இது எப்படி செய்தார் என்றால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை வைத்து தான் செய்தார். யாரும் அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கவும் இல்லை, ஒன்றும் நேரடியாக அவர் பதவி கொடுத்ததே இந்த மாதிரி. அப்போ எனவே செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுவதற்கு உதாரணம் இருக்குது, அது மீறப்பட்டதானுக்கான உதாரணமும் இருக்குது. அதே போல் அமைச்சரவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேப்பர்ஸ் அவங்க அமைச்சரவை பத்திரத்தில் போட்டிருக்கிறாங்க. அப்போ கடந்த ஒரு வருட காலமாக ஒரு வருடத்துக்கு கூடுதலான காலம் 2024 நவம்பர் தொடங்கி 2025 டிசம்பர் வரைக்குமான கிட்டத்தட்ட 14 மாத காலம் என்று சொல்லுவோம். அந்த 14 மாத காலத்திற்குள் கிட்டத்தட்ட 500 அமைச்சரவை பத்திரங்களை சமர்ப்பித்திருக்கிறார். அதை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தி ஒரு 457 மாத்திரம் இந்த ஆய்வுக்கு எடுத்தோம். மிச்சதெல்லாம் இந்த சட்ட ரீதியாக அவங்க போட வேண்டியது அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா அதற்குள் நாங்கள் வடிகட்டி ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 23% எது சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரங்களில் 500ல் 423 வந்து இதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டவற்றுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. உதாரணமாக சொன்னால் பிரஜாசக்தி என்ற ஒரு வேலை திட்டம், வறுமை ஒழிப்புக்கான வேலை திட்டம் என்றால் இதில் சொல்லியிருக்கிறார். சம்பள கட்டமைப்பை மாற்றுவோம் என்று சொல்லினால் இதில் சொல்லியிருக்கிறார். இப்போ அங்கே நான் சின்னதாக வரேன், நீங்கள் கேள்வி பதிலே சொல்லிக்கணும். இப்போ பிரஜாசக்தியை நீங்கள் ஆரம்பிச்சிங்க இல்லையா, இப்போ அந்த மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறா பிரஜாசக்தியை நாங்கள் இப்படித்தான் அமைப்போம், இவ்வாறான ஒரு முறையில் தான் இதுக்குள்ளே இருக்கிற அந்த தலைவர்களோ அந்த பிரஜாசக்தி இயக்கிற குழுவோ இப்படித்தான் இருக்கும், தலைமைத்துவம் இப்படித்தான் வழங்கப்படும், அந்த பிரஜாசக்தி இந்த மாதிரி திட்டங்களை தான் முன்னெடுக்கும். இல்ல வந்ததுனால நான் கேட்கிறேன், நீங்க அதை சொல்லுங்க. அந்த மாதிரி முறைகள் அதுக்குள்ள இருக்கா? அதுதான் நீங்க இப்ப சரியான கேள்வி. இப்பதான் நாங்க யதார்த்தபூர்வமா பார்க்குற விஷயம் இருக்கும். அப்படி சொல்லுகிற போது இதில் சொல்லப்பட்டிருக்கும் பிரஜாசக்திங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் பாருங்க, சோஷியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் பிரஜாசக்தி, பவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம் ஃபார் லோ இன்கம் ஏர்னர்ஸ், குறைந்த வருமானம் பெறுவதற்கு வறுமை ஒழிப்புக்கான வேலை திட்டத்தை செய்வதற்கான இதை செய்யறது தான். அதுல ஒன்று சொல்லப்பட்டிருக்கும் ப்ரொவைடிங் மினிமம் மந்த்லி ஃபைனான்ஸ், 10,000 ரூபாய் குறைஞ்சபட்ச காசு கொடுக்கிறது. அடுத்தது பார்ட்டிசிபேட்டரி டிரான்ஸ்பரண்ட் எஃபிஷியன்ட், அதுல சொல்றாங்கன்னு சொன்னா பங்கு பெற்றல் முறை ஒன்றை செய்வோம் என்று சொல்றாங்க. 3வது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்றை உருவாக்கும் சொல்றாங்க. இது ரெண்டையும் பார்க்க, முதலாவது இந்த 10,000 கொடுக்கறது ஓகே, இந்த 2வதுல தான் நீங்க சொல்றது நடக்குது. அதாவது ஒரு விதமான வசனம் ஒன்று போட்டிருக்கிறாங்கன்னா பார்ட்டிசிபேட்டரி டிரான்ஸ்பேரண்ட் எஃபிஷியன்ட் பெனிஃபிஷியரி செலெக்ஷன் ப்ரோசஸ்ன்னு சொன்னா, அதாவது பயனாளிகளை தெரிவு செய்யும் போது ரொம்ப வெளிப்படையான ஒரு முறையை தெரிவு செய்து பங்கு பெற்றல் செய்து செய்வோம். அந்த பங்கு பெற்றல் வருகிற போது கட்சி உறுப்பினர்களை போக்குவரத்தான் நீங்க வர பிரச்சனை வரும். அப்ப அது வந்து அங்க பக்கச்சார்பு. நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி, அங்க ஒரு பக்கச்சார்பு, சலுகைகள் கிடைக்கிற குடும்பங்களோ அல்லது குழுக்கள் தொடர்பிலான சிக்கல், அந்த குழுவுக்கு இருக்கக்கூடிய தலைமைத்துவம் யாருக்கு அது வழங்கப்படுது? தேர்தலில் போட்டிட்டு தோத்தவங்களையா இல்ல வென்றவங்களையா அப்படின்ற சில அதுல நேர்மையின்மை இருப்பதை நாங்கள் ஒத்துக்கொள்றோம். அது இவர்கள் செய்கின்ற போது இதில் எங்கேயுமே சொல்ல தங்களோட கட்சியால் போடுறோம். பார்ட்டிசிபேட்ரி அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு தங்களுக்கு தேவையான லோக்கல் கவர்மெண்ட்டில் உள்ள சம்மந்தப்பட்டவர்களை வைத்து செய்கிறார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனால் நாங்கள் நேரடியாக அதை குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அவங்க சொல்லுவாங்க நாங்கள் அப்போயே சொல்லியிருக்கோம் பார்ட்டிசிபேட்ரி, அது எப்படியான பார்ட்டிசிபேட்ரி என்பதை பற்றி தான், அதில் தான் அவரோட அரசியல் நேர்மை தங்கி இல்லை. அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது இல்லையா, ஆர்கியூமெண்ட் வைக்கலாம். பங்கு பற்றல்ன்றது வந்து அது எங்கே எந்த கட்சின்றது சொல்லி இதைத்தான் மேனிப்புலேஷன் சொல்கிறோம். 3வது மிக முக்கியமான விஷயம், இதுக்கு வருவோம். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்றை உருவாக்குனாங்க. அதை முந்தி மாதிரி இல்லாமல் அந்த ஏதோ ஒரு முறைமை சிஸ்டம் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணி யாரு பெனிஃபிஷியரி என்று கண்டுபிடிக்கலாம், அப்படி ஒன்றை கொண்டு வந்தாங்க. அது இது மூணுமே நடந்துச்சு இந்த விஷயத்துல. அதில் உள்ள விமர்சன பக்கம் வேற. நீங்க கேட்டதுனால அதை எடுத்து பக்கத்தையும் சொல்கிறேன். 39 ஆங்கில புத்தகத்தில் 39 பக்கத்தில் இருக்கு, தமிழ் சிங்களத்தில் வேற மாதிரியா இருக்கலாம். இதுல இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால், சிலர் கண்டுபிடிச்சாங்க, எங்கள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால், ரைட், ஒரு ஆளை கண்டுபிடிச்சி ஒரு டிஜிட்டலில் பேர் வருது, உங்களோட பேர் வருதுன்னு வைங்களே, கண்டுபிடிச்சா அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவருக்கு வாகனமெல்லாம் இருக்குது. இது இந்த பெனிஃபிஷரியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவருக்கு அங்கே வாகனம்லாம் இருக்குது. இதில் சொல்லப்பட்டது வந்து வறுமை ஒழிப்பு என்கின்ற அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கு. அதே போல் இன்னொரு கேஸ் ஒரு அடையாளம் கண்டாங்க, அதை நான் விமர்சன பக்கமாக தான் சொல்கிறேன். இதில் சொல்லப்பட்ட மாதிரியே அது இல்லை என்பதற்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வந்து மாதம் தண்டை கிடைக்கிற தொகையை கொண்டு கட்டி ஒரு நகை உண்டு வாங்கினேன். ஒரு கேஸ் ஒன்று ஆகப்பட்டுச்சு, ஒரு சின்ன அவதானிப்புகளில் ஆகப்பட்டுச்சு. யாருக்கு இருக்கு? அப்போ உண்மையிலேயே நோக்கம் என்ன? வறுமை ஒழிப்பை செய்வது தான் பிரதான நோக்கமாக இது அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் கூட
யதார்த்தம் என்று பார்க்கிற போது அங்கே ஆனால் அதே போல கஷ்டமானவங்களும் கிடைச்சது இல்லைன்றும் இல்லை. எனவே இங்கே உள்ள முறைமையில் உள்ள சிக்கல் தான் இதனை எப்படி சரிப்பட இனி அரச முறைமைக்கு வருவோம், இந்த கவர்னன்ஸ் என்கிற அடிப்படையில் வச்சுக்கொண்டு இதனை எவ்வாறு செய்வது என்பது. அப்படி பார்க்கிற போது இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பெரிய ஒரு தவறு நடந்திருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 2 தடவை கொடுத்துட்டாங்க அஸ்வசுமு, அது அதுக்கு கீழே வரது தான். எனவே இந்த முறைமை செய்வதாக சொல்லப்பட்டு வந்து கொண்டு செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டும் போதும் இங்கேயும் குளறுபடிகள் நடக்கிறது. இப்போ நாங்கள் நேரடியாக வருவோம், இதை வச்சுக்கொண்டு அரசாங்கம் நல்லம் சரியில்லை என்று சொல்றதல்ல எங்களுடைய பிரச்சனை. இந்த கண்காணிப்பு முறைமையினூடாக இவை வெளிப்படுத்தப்படுது. இல்லை இப்போ இப்போ அஸ்வசம் இன்னொரு கேள்வியும் அஸ்வசம் சம்மந்தமாகவே இருக்குது. இப்போ அதுக்குள்ளேயும் அது அடங்கி இருக்குதான்னு சொல்லி வரணும். இப்போ இந்த அஸ்வசம் 2 தடவை கொடுக்கப்பட்டதோ இல்லை 2.5 மில்லியன் அந்த அங்கால காணாமல் போன விஷயங்களோ இப்போ இதே டிஜிட்டல் முறைக்குள்ளே வர சிக்கல்னால வந்து இருக்குதா இல்லை இவங்களுடைய அனுபவம் என்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்து போனால் வருதாங்க? இது நல்ல கேள்வி. அதுக்கு இன்னொரு வாக்குறுதி, இதுக்கு இப்போ இன்னொரு வாக்குறுதி. அதான் சொன்னேன், நான் வேற இடத்துக்கு போயிடுவேன். நீங்கள் சொல்கிறது இதே ஃப்ரேமில் இதில் வந்து இன்னொரு வாக்குறுதி இருக்குன்னு சொன்னால் இவங்க டிஜிட்டல் எக்கனமி பற்றியும் டிஜிட்டல் ஸ்டேட் பற்றியும் கருத்திருக்கிறார். நாங்கள் வந்தால் டிஜிட்டல் எக்கனமி ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு, இது டிஜிட்டல் பொருளாதாரம் இருக்கு. அப்போ எங்க அமைச்சர் இருக்கிறாரு, அவர் கீழே பிரதி அமைச்சர்லாம் இருக்கிறாரு, அதுவும் இருக்கிறது. டிஜிட்டல் ஸ்டேட் என்பது இந்த அரச நிர்வாக பொறிமுறையை நாங்கள் டிஜிட்டல் மயப்படுத்துவோம் என்பது. அந்த வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு வந்தால் அதை நோக்கிய கவனம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் டிஜிட்டல் ஸ்டேட் செய்ய போகிறோம், டிஜிட்டல் கவர்னன்ஸ், அதுக்காட்டமாக சட்டமெல்லாம் திருத்தப்பட்டது. ஏன்னா டிஜிட்டல் ஸ்டேட்டோ டிஜிட்டல் இது நேரடியாக செய்ய முடியாது. அப்படி எலக்ட்ரானிக்கலாக உதாரணமாக சொன்னால் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அப்போ தான் எங்களுக்கு அது ஒரு வாக்குறுதி என்றபடி நான் சொல்லுகிறேன். அதாவது வரி சேகரிப்பாளர்களை பதிவு செய்கிற முறைமை வந்து முன்பு வந்து மேனுவலாக தான் இருந்தது. பிறகு அதை எண்ணிமைப்படுத்தினாங்க. இப்போ நீங்கள் டின் நம்பர் வந்து நீங்களே எடுக்கலாம், என்டர் பண்ணி எடுக்கலாம். அப்போ அது ஒரு டிஜிட்டல் ஸ்டேட். அப்போ தான் மக்கள் புரிஞ்சுவா இதுதான் டிஜிட்டல் ஸ்டேட்டா எண்ணிமைப்படுற. அதே போல் வருமான வரியை கூட்டுவதற்கான அந்த வருமான வரி செலுத்துவதெல்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணலாம். அப்போ இப்படியான முறைமை வருகிற போது மக்கள் சைடுக்கு இந்த டிஜிட்டல் வேலை செய்யுது. அதை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அவதானித்தல் குறைபாடு என்னென்னா மக்கள் பக்கத்துக்கு இது வேலை செய்வதற்கு நல்ல அவங்களுக்கான எல்லா பிளாட்ஃபார்மையும் உருவாக்கி கவுப்பே இப்போ நீங்கள் என்னது டிரைவிங் பண்ணிட்டு போய் ஏதாவது புள்ள விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் தடை கொலை கட்டுவதற்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போக தேவையில்லை, அல்லது அந்த ஊருக்கு திரும்ப போக தேவையில்லை, அங்கே இருந்தே கவுப்பேல பே பண்ணலான்னு அட்வர்டைஸ்மெண்ட் கூட போகுது. நல்ல விஷயமாக தெரிகிறது. ஓகே, ஆனால் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசாங்கம் என்று வருகிற போது டிஜிட்டல் மயமாக்கலின் ஆரம்ப கட்டம் என்ன சொல்லக்கூடிய அல்லது இன்னைக்கு வந்து 20-30 வருஷம் கடந்து செல்லக்கூடிய பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு இமெயிலில் ஏமாந்து போயிருக்கு. ரைட், சரிதானே? அப்போ இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ மக்கள் சைடுக்கு எல்லாம் டிஜிட்டல் என்று மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு அங்கே எவனோ ஒருத்தன் இமெயில் அனுப்பியிருக்கிற அந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. 1 தடவை 2 தடவையும் இல்லை, 10 தடவை செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றி ஃபைனான்ஸ் கமிட்டி இன் தி பார்லிமெண்ட் அவர்கள் விசாரிக்கிற போது இதனுடைய தொடர்புடைய 2 நிறுவனங்களாக இருக்கக்கூடிய மத்திய வங்கியும் திரைசேரியும் மாறுபட்ட கருத்துக்களையும் மாறுபட்ட அதிகாரங்களை இங்கே வரக்குள்ள இந்த டிஜிட்டல் ஸ்டேட் அல்ல, சாதாரண ஸ்டேட்டே குழம்பி நிற்கிறே தெரியுது, அந்த நிர்வாக முறையே குழம்பி நிற்கிறே தெரியுது. எனவே நாங்கள் பார்க்குறோம் வாக்குறுதிகள், இது வாக்குறுதி சொல்லப்பட்டிருக்கிறனால தான் அதில் பேசுகிறோம். எனவே இது இப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், சொல்லப்பட்டிருக்கிறது, இது எந்த அளவு தூரம் நடைமுறைக்கு வருகிற அந்த மாதிரியான ஒரு சிக்கல். இப்போ டிஜிட்டலுக்கு வந்தீங்க தானே, இப்போ அங்கே எனக்கு ஒரு கேள்வி. இப்போ இந்த நீங்கள் ஒரு வாரத்தில் சொன்னாலும் போதும், டிஜிட்டல் துறை எவ்வளவு தூரம் சக்ஸஸ் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, அதுக்காக தான் கேட்குறேன். எவ்வளவு தூரம் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க இவங்க வந்து இந்த 2 வருஷம் சதவீதமா சொல்லுங்க. சொன்ன பதிலே தான் திருப்பி சொல்ல வேண்டியிருக்குது. மக்களை நோக்கி டிஜிட்டலை கொண்டு செல்வதில் காத்திரபூர்வமாக இயங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுது. திங்கிங் பட்டனே வித்தியாசம். அதாவது நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிற வசதிகளை செய்து கொடுப்பதற்கான டிஜிட்டல் திங்கிங் என்பது சரியாக இருக்கிறது. தாங்களே வச்சு செய்ய வேண்டிய டிஜிட்டல் பக்கம் ஒன்று இருக்குதானே, அதில் பலவீனம் தெரியும். இப்போ மக்கள்னு சொல்கிற நேரம் நீங்கள் இப்போ நான் அண்மையில் இந்த பேருந்து கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பில் தெரியுமோ தெரியாது உங்களுக்கு, அது வந்து இப்போது அதிவேக வீதிகளில் இந்த டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துறது, கட்டணங்கள் செலுத்துறது ஒரு விஷயம் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க. அது இதற்கு முதலையும் அந்த கட்டண முறை வந்தது கடந்த அரசாங்கங்களுக்கு அப்படின்னு வந்துடுது. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ இவங்க இந்த முறை ஆனால் அது ஒரு 6 மாதத்துக்குள்ள இல்லை ஒரு 4 மாதத்துக்குள்ளே செயலிழந்து போகுது. அப்போ இந்த டிஜிட்டல் துறை டிஜிட்டல் தொழில்நுட்பம் இவங்க அறிமுகப்படுத்தின இந்த அரசாங்கம் அறிமுகப்படுத்தின டிஜிட்டல் தொழில்நுட்பம் எப்படி சக்ஸஸ் ஆகும்? இது நேற்று முன்னேனாலும் சொல்லிக் கொள்கிறேன். சரி சரி, ஓகே. நீங்கள் இருக்கிறனால எனக்கு தெளிவு தேவை, யாருக்கு கிடைச்சது எனக்கு தேவை. இப்போது பிரதமர் வந்து இந்த பிறப்பு சான்றிதழ் பெறுறதுக்கு இதுக்கான டிஜிட்டல் சிஸ்டத்தை வந்து நேற்றைய முன்தினம் வந்து
திமிரிகச அந்த அலுவலகத்தில் போய் திறந்து வச்சுருக்காங்க. அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆக போகுது? இப்போ அது அதற்கான தொழில்நுட்பங்கள் எவ்வளோ தூரம் வழங்கப்படுது? ஒரு 2 மாதமோ 3 மாதமோ இயங்கிட்டது அப்படியே நின்றுது, செயலிழந்து போகுது. இதுக்கான காரணம் இதை செய்யக்கூடாதோ செய்வது தவறுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னதான் செய்யறாங்க, இதை சொல்லி இருக்கிறாங்க, செய்யறாங்க. உண்மையிலே டிவிஷனல் செக்ரட்டரிஸை நோக்கி, பிரதேச செயலகங்களை நோக்கி இந்த டிஜிட்டல் மையம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த நான் ஏற்கனவே சொன்ன தண்டப்பணம் கட்டுறது நடந்து கொண்டிருக்கிறது, வரி செலுத்துவதற்கான கட்டணம் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்ன அந்த டார்கெட் குரூப் தெரியுது தானே, மக்களுக்கு டிஜிட்டல் சேவையை வழங்க வேண்டும் என காட்டுகின்ற அந்த அக்கறை அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்வது, அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செய்வதில் குறைவாக இருக்கிறது. இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாங்க அந்த டிஜிட்டல் என்ன டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு சொன்னால், ஏன் 6 மாதத்துல முடியுதுன்னு சொன்னால், அதை தொடர்ச்சியாக கொண்டு இயங்குவதற்கான கட்டமைப்பு அவர்களிடத்துல இல்லை. இப்போ உதாரணமாக மறுபக்கம் சொல்லுவோம், இந்த லோ ஃப்ளோ பஸ் இருக்குது தானே, அதாவது அடித்தட்டுல பஸ்ஸில் வந்து அது வந்து நல்ல சர்வீசஸ் என்று சொல்லி நல்ல நானும் சொல்கிறேன், இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. லோ ஃப்ளோ பஸ் பேசப்பட்டிருக்கிறது, அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் அளவில் ஒரு பரிச்சாத்தமான முயற்சியாக பைலட் ப்ராஜெக்டாக கூட நாங்கள் சொல்லலாம். ஆனால் அது எப்போ பார்த்தா இந்த ஆப்பில் எத்தனை மணிக்கு பஸ் எங்கே வரும், எந்த ஹோல்ட்டுக்கு வரும்னு சொல்லி ஏறி போகிறேன். பிரச்சனை என்னென்னா, இந்த எப்போ பார்த்து போகிற அளவுக்கு மக்களிடத்தில் எல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போயிருக்குதா என்பது தான், எல்லாராலையும் இது முடியா என்பது. எனவே இதை சாத்தியமாக்கணுமா இருந்தால், இதை இவர்கள் சொல்லியிருப்பது சரி, செய்ய முயற்சிப்பது நடக்கிறது, சாத்தியமாக்கணுமா இருந்தால் அங்கே பரீட்சை நடப்பதற்கு முன்னதாக பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்துருக்கணும்னா, அதுபோல் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்புதான் அதுக்கான அடிப்படை கட்டுமானங்களை வேலை செய்வோம். வாகனம் வாங்கி போகிறதுக்கு முன்னாடி, நாங்கள் ஒரு வாகனம் வாங்குறதுக்கு முதல்ல வீட்டில் காப்பாக்கிருக்கான்னு பார்த்துக்கொள்ள தானே. அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த வண்டி, ஒரு பெரிய வண்டியை வாங்குறீங்கடா, அந்த வண்டி நம்ம லேன்ல போகுமான்னு பார்த்தேன். இப்போ வண்டி வாங்கியாச்சு, லேன் சின்னது, அந்த மாதிரி பிரச்சனை தான் இதுக்குள்ள இருக்கிறது. உங்களுடைய பதில் இன்னொரு பாயிண்ட் இது வந்து, இப்போ நாங்கள் இதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம், பிரச்சனையே இல்லை. ஒரு நல்ல கவர்னன்ஸ் பக்கம் பேசணும். நாங்கள் இப்போ நீங்கள் அந்த பரீட்சை என்ற ஒரு விஷயத்தை சொன்னீங்க இல்லையா, கல்வி சார்ந்த அவங்களுடைய கொள்கை இந்த மேனிஃபெஸ்டோல இருக்கிறது, என்ன சொல்லி சார்? இதே அங்கேயும் கேள்வி அது இதே அந்த 2வது அத்தியாயம், நான் சொன்ன 2வது அத்தியாயம் சோஷியல் 1வது அத்தியாயத்திலே இருக்குது. கல்வி சார்ந்த விஷயங்கள் சொன்னால், கல்வி குறித்து முதல் நாங்கள் சொல்லி இருக்கிற போது சில நேரம் ஆச்சரியப்படக்கூடும். எப்படி இது செய்திருக்கிறார்கள் என்பது எனக்கு ஒரு வேறுபட்ட பார்வை ஒன்று இருக்குது, அது நாங்கள் அதுக்குள்ளே போக வேண்டாம். இல்லை, நாங்கள் யாரையும் விமர்சிக்க சொல்லப்பட்டு நீங்கள் கேட்ட கேள்வி தான் பதில் சொல்கிறேன், அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா அது டீப்பாக ஆழமான விஷயம். கல்விக் கொள்கை ஒன்றை உருவாக்குவதும் சொல்லப்பட்டிருக்கிறது, கல்வி மறுசீரமைப்பு செய்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் நீங்க கேட்குறீங்க. அப்போ இந்த கல்வி மறுசீரமைப்பு என்பது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, கல்விக்கு கீழே சொல்லப்படலை. அதான் நான் சொன்ன வித்தியாசமா இருக்கும்னு சொல்லி, அது சொல்லப்பட்டிருக்கிறது சிறுவர் நலன். அதுக்கு கீழாக இந்த நாட்டில் சிறுவர்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய இளம் பராயத்தினருக்கு அடாப்ட் பண்ணக்கூடிய, ஒத்துழைக்கக்கூடிய கேட்டாற் போல ஒரு கல்வி மறுசீரமைப்பு செய்யப்படும் என்பதாக சொல்லப்படுது. ஆனா பிரதானமாக கல்வி மறுசீரமைப்பு எல்லாம் கல்வியில போய் தானே தேடுவோம், அப்படி அல்ல. எனவே இலக்கு அங்க மாறி போனதுனால தான் இந்த வந்த கல்வி மறுசீரமைப்பு பிரச்சனை என்பது அந்த சிறுவர்கள் சார்ந்து இணையதள சார்ந்தெல்லாம் பிரச்சனை இருப்பதற்கு காரணம் மோட்டிவ் எங்க இருக்குது என்ற ஒரு பிரச்சனை. 2வது, அடுத்தது அமைச்சென்று வருகிற போது சிறுவர் சார்ந்த, சிறுவராய பிள்ளைகள் சார்ந்த அந்த மெண்டேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து பெண்கள் சிறுவர் அபிவிருத்தி அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் கல்வி மறுசீரமைப்புக்குரிய ஆளாக டாக்டர் ஹரிணி அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இங்கே முரண்பாடு வருகிறது. அந்த குறிப்பிட்ட மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸ், அந்த எனது உறுதிப்பாட்டை யார் நடைமுறைப்படுத்துவது பிரச்சனை இருக்கு தானே. சரி, இது அரசாங்க அறிக்கையா மாத்துறாங்க தானே, அங்க போய் பார்த்தா இவங்களுக்கும் போட்டிருக்குது, அவங்களுக்கும் போட்டிருக்குது. இது தவறு. ஏன்னா இது பிச்சுக்கிற வேலை தானே, ஒரு வேலையை யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும். எனவே இதில் உள்ள அந்த தவறு அதுக்குள்ள போயிருக்கு. இது கல்வி மறுசீரமைப்பு சார்ந்து வந்துடக்கூடிய பிரச்சனை. அதனால தான் அந்த 1ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு பிரச்சனை கடைசியில் ஒழுங்கா செய்ய முடியாம 6ஆம் வகுப்பு புதிய கல்வி கொள்கை இது வந்து மறுசீரமைப்பு. இப்ப கல்விக் கொள்கை, இப்ப கல்விக் கொள்கை வந்தா கல்விக் கொள்கையை ஒன்றை நாங்கள் நாட்டுக்கு அறிமுகப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் கல்வியில் சொல்லலை. சரி, இது நான் கண்காணிப்பாளர் சொல்ல இப்போ தெரியும். இந்த வேலையில் உள்ள இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் பிழை கண்டுபிடிக்கல, நாங்கள் கண்காணிக்கிறோம். பிழையா சரியான சமூக தீர்மானிக்கிறோம், நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் சொன்னால் அது சொல்லப்பட்டிருக்கு கலாச்சாரத்துக்கு கீழே. கலாச்சாரத்துக்கு கீழே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இலங்கை கலாச்சாரத்துக்கு ஏற்றாற் போல, இலங்கை கலை கலாச்சாரங்களை பாதுகாப்பதற்கு ஏற்றாற் போல ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த பிரச்சனை வரும். அந்த குறிப்பிட்ட வாக்குறுதி
நிறைவேற்றுவது கலாசார அமைச்சா கல்வி அமைச்சான்ற பிரச்சனை வரும். இந்த சிக்கல் நிலைதான் ஒரு முறையான கல்வி சீர்திருத்தத்தையோ ஒரு முறையான கல்வி மறுசீரமைப்பையோ கொண்டு வருவதில்லை உள்ள சிக்கல். இப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மறுபக்கமா நான் சொல்றேன், மறுபக்கம் சொல்லி முடிக்கிறேன். அந்த இப்ப அவங்க அந்த மேனிஃபெஸ்டோல ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்க இல்லையா, தெளிவு கொடுத்திருப்பாங்க, பிரியாம்பிள் உண்டு முன்னு கொடுத்திருப்பாங்க. அதுல அந்த ஸ்மார்ட் போர்ட் சம்பந்தமான தொழில்நுட்பம் சம்பந்தமான கல்வி அறிவுகள் தொடர்பாக ஏதாவது சொல்லியிருக்கா? அதெல்லாம் கல்விக்கு கீழே சொல்லியிருக்கு. அதான் நான் சொன்னேன், இதில் டீப்பாக கதைக்க போனால் அதுக்கு ஒரு தனி நிகழ்ச்சி செய்யலாம். நீங்கள் இப்படி என்னை உட்கார வச்சு கல்விக்கு தனியாக சுதார் தனியாக கேட்டு தனித்தனியாக நான் இதை பற்றி பேசுவேன். இதை நான் இப்போ நினைக்கிறேன் காட்டத்தான் இல்லை, நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தை விட கூடையா நீங்கள் அந்த படிச்சிருக்கேன். ஏன்னா நான் துறை சார்ந்தது, அது துறை சார்ந்த பணின்ற படி தான் படிச்சிருக்கிறேன். அது தனியாக பேசலாம். நான் இந்த கல்வி சார்ந்தே சொல்லிட்டு வரேன். ஆக்டிவிட்டீஸ் என்பது வேறு, அதை ஒன்றுக்கான செய்கிற நடவடிக்கைகளாக இருக்கும், வேலைகளாக இருக்கும். பாலிசி கிரியேஷன் என்பது, பாலிசி உருவாக்கம் என்பது வேறு, பாலிசி மேக்கிங் என்பது வேறு. இங்கே வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் ரெண்டும் குழப்பப்பட்டு சில நேரங்களில் கல்வி அமைச்சு தான் வைத்துக்கொள்ள வேண்டிய கொள்கை உருவாக்க பணியை வந்து வேறு அமைச்சு கொடுத்துட்டு நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் கல்வி வெளியீட்டு திணைக்களத்துக்கு அந்த மாதிரி விஷயத்தை கல்வி அமைச்சுக்கு இங்கே போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த மெண்டேட்டில் பிரச்சனை வந்தது மட்டும் இல்லாமல் அது ஒதுக்கப்படும் போதும் இங்கேயும் போட்டு அங்கேயும் போட்டிருக்கு. அதாவது நிறுவனங்களை கெசட் செய்கிற நேரம் இவங்களுக்கும் அதே வேலை போட்டிருக்கு, அவங்களுக்கும் அதே போட்டு. நான் உதாரணம் நல்லா சொல்லுவேன். இதில் இந்த சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் கல்வி அமைச்சுக்களையும் இருக்குது. என்ன பிரச்சனைண்டா இதில்? அது பிரச்சனை இல்லை, 2 பக்கம் போட்டால் என்ன பிரச்சனைன்னு யாரும் பேசக்கூடும். அவர் செய்வார்னு இவர் விட்டுருவார், இவர் செய்வார்னு அவர் விட்டுருவார். ஒரு வேலையை 2 பேர்கிட்ட கொடுக்குற உள்ள சிக்கல் வந்து அதான். நீ இந்த வேலை 2 பேரும் செய்திருக்கோம். ஏன்னா அவர் நம்பர் நீ அவர் கொடுத்தது நீ தானே அவர் செய்வார் நான் நினைச்சேன். அந்த மாதிரியான தவறு வந்து வரக்கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே அது இன்னொன்று. இதன் முக்கியமான விஷயம்தான் கல்விக்கு நாங்கள் 6% அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் 6% உதவி செய்வோம்ன்றது. இப்போ ஹரிணி அந்த டிஷர்ட்டை போட்டு போராடின ஒரு காலத்தையும் சொல்கிறார்கள். இப்போ அதே ஹரிணி அமைச்சர் இல்லை அது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நான் ஊடகத்துக்கு வந்து தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு புதிய ஒரு காலம் ஒரு தனியார் நிறுவனத்தில் தொழில் புரிஞ்சு இந்த ஃபூட்டா நான் மொரட்டுவையிலிருந்து அவங்க போராட்டம் நடத்துகிற இடம் வரைக்கும் நான் நடந்து இதை நிகழ்ச்சி கவர் செய்கிறதுக்காக செய்திகளுக்காக. அப்போ அந்த 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 8% என்றது 6% என்றதும் அவங்க இப்போ சொல்லியிருக்க. அதான் இப்போ கேள்வி என்னென்றா அந்த காட்சிக்கு ஏன் இவர் பொருந்தி போகிறார் என்றால் அதற்காக வீதியில் இறங்கி போராடியவர் நமக்கு கல்வி அமைச்சராக கிடைச்சிருக்கிறார். அப்போ மக்களது எதிர்பார்ப்பு ஹையா இருக்கும், உயர்வாக இருக்கும். ஏனென்றா இதை கேட்டு போராடினாலே நீ கல்வி அமைச்சர்னா நடைமுறைப்படுத்தலாம். அதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கிற போது நாங்கள் இந்த 2 வருஷத்துக்குள் நாங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே போய் எல்லாம் ஆய்வு செய்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 1% இப்போ தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு தப்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று இருக்கா, தப்பிக்க முடியாது சந்தர்ப்பம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் 6% வரை நாங்கள் இதை உயர்த்துவோம் என்றால் 1 வருஷத்தில் 6% செய்யணுன்ற மாதிரி சொல்ல அந்த எழுதப்பட்டிருக்கிற மொழி வந்து. ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த 5 வருஷத்துக்குள்ளே அந்த அவங்க 6% செய்தாகணும் இந்த வாக்குறுதிப்படி. இந்த கருத்தை நாங்கள் அவதானித்து சொன்ன பிறகு எங்களோட ஆய்வறிக்கை சமர்ப்பித்த நாளில் பிரதி அமைச்சர் சத்துரங்க அவர்களிடம் வருதிருந்தார். அவர் எங்களோட ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று செய்தார். என்னன்னு சொன்னால் நல்ல விஷயம்தான் என்று சொன்னால் நாங்கள் மத்திய அமைச்சின் ஊடாக உள்ள பட்ஜெட்டின் ஊடாகத்தான் இதை நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் மாகாண சபைகளினூடாகவும் மாகாண சபை முறைமைகளினூடாகவும் கல்விக்கான செலவுகளை செய்கிறோம். அப்படி செய்தால் அது 2.5% அளவான தொகையாக வரும் என்பதாக சொன்னால் அப்போ நாங்கள் உடனே சொன்னோம் என்று சொன்னால் அது இருக்கலாம். ஆனால் அதனை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நாங்கள் வந்து கண்காணித்து இப்படி ஒரு குற்றத்தை சொல்கிற வரைக்கும் ஒரு அவதானிப்பை சொல்கிற வரைக்கும் அரசாங்கம் இருக்க முடியாது. அரசாங்கம் சொல்லணும் நாங்கள் 6% ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறோம், இப்படி வந்து செய்திருக்கோம் சொல்லி. இப்போ கூட நான் இந்த நிகழ்ச்சிகளில் சொல்கிறது கூட நாங்கள் ஒரு 3ஆம் தரப்பாக நாங்கள் செய்கின்ற இந்த கண்காணிப்பு மக்களுக்கு வெளியில் வருது. அரசாங்கம் தாங்கள் செய்தவற்றை தாங்கள் என்னென்ன செய்தோம் என்ன ஏன் இப்படி ஒரு உத்தியோகபூர்வமான அறிக்கை அரசாங்கமே சொல்ல முடியாது. அதுக்கான மெக்கானிசத்தை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே அரசாங்கத்துக்கு இன்னொரு பாரிய பொறுப்பு இருக்குது. நாங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸில் சொல்கிறோம், அரசாங்கம் தனது உள்ளக அறிக்கையை வெளியிடுங்க. நாங்கள் இந்தந்த விஷயத்தை சொன்னோம், அதை எந்தெந்த விஷயத்தை செய்திருக்கிறோம், இந்தாங்க அறிக்கைன்னு அரசாங்கம் கொள்கின்ற போது நாங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுடைய பார்வையில் அதான் நான் திரும்பலும் கேட்குறேன். நான் நினைக்கிறேன் 3வது தடவை இப்போ இந்த நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் இன்னது பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த அரசாங்கம் பண்ணி இருக்கிறது எதுவுமே முழுமையாக பண்ணி இல்லை. இது அடுத்த பிரச்சனை. இது இன்னொரு கட்டத்துக்கு வருவோம்டா. இதில் ஏன் நான் அரசாங்கத்தின் அந்த அறிக்கையை வெளியிடுங்கன்னு சொல்ல பகிரங்கமாக முன்வைக்கிறேன்னு சொன்னால்
டேட்டா கலெக்ஷன் இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயமா இருக்கிறது. ஏன்னா நாங்கள் அரசாங்கங்கிற பெரிய இயந்திரம் செய்கிற ஒரு வேலை திட்டத்தை ஒரு 3ஆம் நபராக வெளியிலிருந்து தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ நாங்கள் இதோட அரசாங்கத்தோடு இடைத்தொடர்பு பண்ணி அவங்கள்ட்ட தகவல் எடுத்து எல்லாம் இதை செய்வதற்கு முயற்சித்தாலும் அரசு நிறுவனங்களிலிருந்து தகவலை பெற்றுக்கொள்வது அத்தனை லேசான காரியமாக இல்லை. நாங்கள் எங்களோட அறிக்கையில் அதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதற்கு நாங்கள் பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆர்டிஐயை பயன்படுத்துகின்ற போது கடந்த காலங்களை விட ஆர்டிஐ மிக மோசமாக செயற்படுகின்ற ஒரு காலமாகவும் இது இருக்கு. இதை நாங்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா தேசிய மக்கள் சக்தி நாங்களாம் சேர்ந்து அது ரொம்ப அவங்க போராடி தான் அந்த ஆர்டிஐ பாஸ் அவர் சபை முதல்வராக முன்வைத்தார், அரசாங்க பிரதம முன்வைத்தார். பேசிக் கான்செப்ட் வந்து ஆக்சுவலா ஆமா நான் இருந்து அந்த அந்த மற்ற இந்த ஆர்டிஐ விவகாரத்துல நிறைய தடவைகள் நிறைய நாங்களே சில விஷயங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம், இன்னும் வரைக்கும் பதில் இல்லை. அப்போ இப்போ மாகாண சபை நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் இப்போ மாகாண சபை லெவலுக்கு மட்டத்துக்கு போய் எவ்வளவு சல்லி செலவு செய்திருக்கப்பட்டிருக்கு, இதுக்கெல்லாம் காசு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு நான் பார்க்குறேன்னு சொன்னால் எங்களுக்கு தரவுகள் தேவை. அப்போ இங்கே இருந்து கொழும்புக்குள்ளே இதுக்குள்ளே இருக்கிற இடத்துலையே தலைநகரை சுற்றியே மத்திய அரசாங்கத்துக்கு கூடிய தகவலை தேடிக்கொள்வதற்கே எங்களுக்கு பல்வேறு சிக்கல் இருக்கிற போது வெளிநபர்களால் எல்லாம் 9 மாகாண சபைக்கும் போயிட்டு எவ்வளோ மாகாண சபையில் செலவழிச்சிங்கன்னு எடுத்துகிட்டு வர சார் ஒதுக்கப்பட்ட தொகை எங்களுக்கு தெரியுது. அதாவது மாகாண சபைக்குன்ற ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்படும். ஒவ்வொரு மாகாண சபையிலும் எவ்வளோ பட்ஜெட் போடப்பட்டது. அடுத்த பக்கம் இன்னொரு கேள்வி எழுப்ப போறீங்க நீங்க. இப்போ மாகாண சபை இல்லாம அதுதான் என்னோட மாகாண சபையே இல்லாம தேர்தலை நடத்தி பார்த்தவங்க மேனிஃபெஸ்டோ விஷயம் வெளியில போடுறோம், விட்டு வெளியில போகல. இப்போ நான் கொடுத்த வாக்க காப்பாற்ற இப்போ இந்த மாகாண சபையே இல்லாத போது மாகாண சபைகள் பல வருடங்களாக ஒத்தி வைக்கப்பட்டு மாகாண சபைக்கு போராடின 3, 4, 5 உறுப்பினர்களை வச்சு போராடினவங்க ஆட்சி செய்கிற நேரம் பட்ஜெட்டும் ஒதுக்கப்பட்டு நிதியும் ஒதுக்கப்பட்டு கட்சியினுடைய செயலாளர் சொல்றாரு இந்த வருஷம் மாகாண சபை இல்லை, மாகாண சபை தேர்தல் இல்லை, ஆனா மற்ற குழுக்களும் நியமிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்புல இந்த மேனிஃபெஸ்டோல இந்த வருடம் நடக்குமா இல்ல மிக விரைவில் நடக்குமா? சூட்சமான வார்த்தை என்ன போட்டிருக்கிறாங்க? நல்ல லைனுக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப இதுல சூட்சமான வார்த்தை எதுவுமே இல்லை. நேரடியாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால் மாகாண சபை தேர்தல், அதாவது நிறுத்தப்பட்டிருக்கிற மாகாண சபை தேர்தலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் தாங்கள் பதவிக்கு வந்து 1 வருட காலத்திற்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதுதான் இந்த அறிக்கையின் 109வது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அரசாங்கம் சொல்லுது நாங்க ஆட்சிக்கு வந்து 2 தேர்தலை நடத்திட்டோம். இல்ல அவங்க பொது தேர்தலையும் பிரதேச சபை தேர்தலையும் அவங்க சொல்றாங்க. தேவைப்பட்டா 4 தேர்தலையும் நடத்தட்டும், அது இல்லை பிரச்சனை. இங்க பிரச்சனை என்னன்னா மிக தெளிவாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது வந்து 1 வருட காலத்திற்குள், அதாவது நிறுத்தப்பட்டிருக்கிற அப்போதைக்கு நிறுத்தப்பட்டு வைத்திருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் 1 வருட காலத்திற்குள் நடத்துவோம் என்பதுதான் வாக்குறுதி. நாங்க இதுல தான் இருக்கணும். இங்க வந்த பிறகு நாங்க 2 தேர்தலை நடத்துறோம். பிரதமர் சொன்ன ஒரு விஷயம், கண்டிக்கு போயிட்டு பிரதமர் சொன்ன ஒரு விஷயம் நாங்க இப்படி நடத்தி இருக்கிறோம். இதே அமைச்சர்களும் சொல்றாங்க, பிரதி அமைச்சர்களும் சொல்றாங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை அதுக்கு சேர்த்துக்கல. இப்போ பாராளுமன்றத்தில் வந்து மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியம் வந்து தனிநபர் பிரேரணை ஒன்று சமர்ப்பிச்சிருந்தாரு. இப்போ நீங்க அண்மையில பெஃபரல் அமைப்புல கூட அனைத்து கட்சிகளையும் சேர்த்து நான் கண்டன் அதுல நீங்களும் இப்போ இந்த மாகாண சபை தேர்தலா பழைய முறையிலே நடத்துவோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டுக்கு வந்தீங்க. இப்ப நீங்க அந்த பேக்கேஜை கொண்டு வந்து கொடுத்தும் இருக்கிறீங்க. இப்போ அரசாங்கம் சார்பில் இந்த தேர்தல் தொடர்பில் உங்களுக்கு வந்து பதில் என்னண்டா, இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக இதை வலியுறுத்திக்கிட்டே வாரோம். 2 அறிக்கையிலும் சொல்றோம், அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் 1 வருட காலத்திற்குள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. ஆனால் அதில் பகுதியைத்தான் நிறைவேற்றியிருக்கிறது, உள்ளூராட்சி மன்றம் தான் நிறைவேற்றியிருக்கிறது, மாகாண சபை நிறைவேற்றவில்லை என்பது எங்களது அறிக்கை. அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக அதுக்கு நாங்கள் க்ரீன் சிக்னல் கொடுக்க மாட்டோம். நாங்கள் ஒரு இடைப்பட்ட ஒரு மார்க்கை தான் கொடுத்து தான் நாங்கள் பகுதி அளவில் செய்ததாக ஆரஞ்ச் மார்க்கை தான் போட்டு தான் அவங்களுக்கு கொடுப்போம். இது ஆரஞ்சாக தான் இருக்குது. அப்போ அதனூடமாக பொதுமக்கள் சார்பில் நாங்கள் அவங்களுக்கு ஒரு தகவலை கொடுக்குறோம் என்னன்னு சொன்னால் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது என்பது. மறுபுறமாக நீங்கள் கேட்குற கேள்வி அரசியல் சார்ந்த கேள்வி. சரி, நடைமுறை சார்ந்து அதுக்குள்ளே வரலாம், அவதானிப்பு தான். நீங்கள் அவதானிக்கிறீங்க, நாங்களும் அவதானிக்கிறோம். அப்போ அவதானிக்கிறத பார்த்தால் காசு ஒதுக்கப்படுவது ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அதாவது 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட அறிவிப்பை 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சபையில் சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதி நிதியமைச்சர் என்கின்ற ஸ்தானத்திலிருந்து அதை சொல்லுகிறார். அது வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கும். சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை உருவாக்குறார். என்ன உருவாக்குறாருன்றா, நான் காசை ஒதுக்கிட்டேன்,
சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றித்தாங்கோ, நாங்கள் தேர்தல் நடத்துகிறோம் என்பது தான் அவர் முன்வைத்து. அப்போ எல்லாரும் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னது போல் 159 பேரை நீங்கள் வச்சுக்கொண்டு ஏன் எதிர்கட்சிட்டு போய் சட்டத்தை நிறைவேற்றித்தாங்கன்னு கேட்குறீங்க. அப்படிங்கிற நேரத்திலேயே அவங்க ஒரு பணம் ஒதுக்குனது உண்மையான மன எண்ணமா, இந்த இன்டென்ஷன் என்று சொல்லுவோம். சேத்துனா என்று சொல்லி ஒரு சிங்கள சொல்ல இருக்கு தானே, சொல்றது வேற, உள்ளுக்கு நினைக்கிறது என்னவா. எனவே அந்த ஒதுக்குனாங்களான்ற ஒரு கேள்வி வருது. ஆனால் அந்த கேள்வியை நாங்கள் பார்த்தா ஒதுக்குனாங்க எப்படி என்றா, அந்த 1000 மில்லியன் நினைக்கிறேன், அந்த தொகை தனியே இவர்களாக பட்ஜெட் பண்ணல, எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்டு தேர்தல் ஆணைக்குழு தான் சொல்லுது எங்களுக்கு மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்றால் இவ்வளோ பட்ஜெட் வேணும் என்று. எனவே பட்ஜெட் தொகை என்பது உத்தியோகபூர்வமாக வாங்க வேண்டிய இடத்துல தான் வாங்கியிருக்கிறார்கள். சொல்றதுக்காக இல்லை, ஆனால் பாராளுமன்றத்துக்காக சமர்ப்பிச்ச தேர்தல் ஆணைக்குழு அப்படி சொல்லி நான் சொல்றேன். இப்போ மேனிஃபெஸ்டோவில் இவ்வளவு விஷயம் சொல்லி முக்காவாசி நிறைவேற்ற வரவு செலவு திட்டத்தில் வாசிக்கிறதுக்காக ஒரு நேரம் தகவலை சேகரிச்சிருக்கலாம். இல்லை சேகரிச்சிருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வர விஷயம் என்றால், அந்த 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 அனுமானம் வெறுமனே போடவில்லை, ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு ஆணைக்குழு எடுத்து தான் அதுக்கு பொறுப்பான அமையத்திலிருந்து எடுத்து தான் போடுறாங்க. அது சரி. ரெண்டாவது தான் பிரச்சனை, அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரெண்டாவது தான் பிரச்சனை, இவங்க எடுக்க வேண்டிய ஒரு ரோல் அது. அரசாங்கம் தங்களது 189 பேர் உறுப்பினர் வச்சுட்டு நாங்கள் காசு ஒதுக்கிட்டோம், நாங்கள் சொன்னது போல சட்டத்தை நிறைவேற்றி, என்ன சட்டங்கிறது பிறகு பேசலாம், நிறைவேற்றி நாங்கள் செய்ய வரதை விட்டுட்டு எதிர்கட்சிக்கு போல பாஸ் பண்ணுறது, பந்து அங்கிட்டு தள்ளி விடுறதுன்றது வந்து ஒரு தப்பித்தல்வாதமாக தெரிகிறது. இப்போ மூன்றாவது கட்டத்துக்கு நீங்கள் வருவோம். இது எதிர்கட்சிகளும் அந்த போல எடுத்துக்கொண்டாங்க, சும்மா இல்லை, எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்காத எல்லா அமைப்பினரையும் கூப்பிட்டு பெஃபரல் இதோட தொடர்புடைய நிறுவனம் என்கின்ற வகையில் கலந்து கொண்டு, அதில் தான் நானும் நாங்களாம் கலந்து கொண்டு எல்லாரோட அபிப்பிராயம் என்னவாருன்னு சொன்னால், இப்போதைக்கு இப்போ வந்து உள்ள பிரச்சனை என்னவென்றால், சட்டம் அதில் மேல் பூனையாக இருக்குது. சட்டம் வந்து பழைய முறையிலும் இல்லை, புதிய முறையிலும் இல்லை. அதாவது விகிதாசார முறையிலிருந்து நீங்கி கலப்பு முறையில் செய்வதற்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு, இந்த சட்டம் தான் அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது. அதாவது எல்லை மீறல் நிர்ணய அறிக்கை. இப்போ தேர்தல் ஒன்றை நடத்துவது எல்லாத்துக்கும் காரணம் ஃபைசல் முஸ்தபா. அப்படி தனிப்பட்ட அறிக்கையை பாராளுமன்றத்தில் அவரே பேரிச்சிட்டு அவரே அது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளாக இல்ல. இன்றைக்கு அவர் பேசுற நேரம் அந்த இத்தனை வருஷம் எங்களுடைய உரிமை தானே அது. இல்ல அது சரி. அதுக்கு நீங்க இந்தியாவோட போடப்பட்ட உடன்படிக்கையே இதுக்காக தானே. இல்ல அது சரி. நான் அந்த தனியா அவர் அப்படின்னு சொல்றதை விட அந்த கால அரசாங்கத்தை சொல்லுங்களேன், நானும் இருக்கிற அரசாங்கத்தை சொல்லுங்களேன். நான் அப்படி பொறுப்பெடுத்துக்கோ. ஏன்னா சில நேரங்களில் கூட்டு பொறுப்பு எடுக்க தானே. ஏன்னா அந்த நேரம் நானெல்லாம் உள்ளுக்கு இருந்தே அதை எதிர்த்தவன். இது இப்படி செய்யாதீங்க, இது வந்து நீண்டதோடு பாதிப்பு. ஏன்னா அது அந்த நேரத்தின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்களின் நலனுக்காக செய்யப்பட்ட ஒரு வேலை. அந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி அவர் பிரான்ஸ்ல இருந்துகிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாரு. 17 வருடமா 18 வருடமா ஆகுது. இல்ல அது நடந்தா விட்டுறது 2013 ஆண்டு கடைசி தேர்தல் நடந்தது. இது நடந்தது 2017. அப்படி இப்படி தட்டி வரக்குள்ள 10 வருஷம் ஆகுது. இப்ப அந்த சட்ட திருத்தம் நடைமுறைப்படுத்தி வந்து 10 வருஷம் ஆக போகுது. அப்போ அதை அப்போதைக்கு அந்த துறைக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா முன்னெடுத்ததுனால் நீங்கள் அப்படி ஒரு வசனத்தை சொல்ல வேண்டி வருது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இந்த அரசாங்கம் இப்போ எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து இதை நாங்கள் பழைய தேர்தல் முறைக்கு போக தயார் என்று சொன்ன பிறகு இப்போ ஒரு கமிட்டி ஒன்றை வச்சுக்கொண்டு அதை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்று முந்தின நாள் நானும் அவதானித்தேன், அந்த கமிட்டியிலேருந்து தீர்மானத்துக்கு வராட்டி கமிட்டியை கலைச்சி போடுங்கன்ற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் கமிட்டி அறிக்கை வரணும். எனவே நாளைக்கு நான் ஒரு 3 மாதமோ காலம் கொடுத்துருக்காங்க, கேட்டுருக்காங்க. ஏன்னா அந்த காலம் எக்ஸ்டெண்ட் பண்ண இல்லை, அதுக்கு முதலையும் இந்த காலகட்டம் வரைக்கும் அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் பெரிதாக அந்த குழு கூடுறதே குறைவு இல்லை, கூடுறதும் குறைவு, அது நடைமுறைப்படுத்தப்படுவது இல்லை என்பது தான். இது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அந்த தனிநபர் பிரேரணை, அது ஏற்கனவே சுமந்திரன் அவர்கள் அதோட தொடர்ச்சி தான். இதில் பெண்கள் பிரதிநிதித்துவம் எடுக்கவில்லை என்பது தான் ஒரு காரணமாக காட்டப்படுது. திரும்ப சுற்றி இங்கே வருவோம். பெண்கள் பிரதிநிதித்துவம் சம்பந்தமாக அந்தளவு உறுதிப்பாட்டோடு அதை மறுக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தால், இந்த கவர்னன்ஸ் என்கிற ஆட்சி முறைமை பற்றிய பக்கத்தில் பெண்கள் பிரதிநிதித்துவத்தை பற்றி இந்த இதில் சொல்லவும் இல்லை. எனவே தேசிய மக்கள் சக்தி அவ்வளோ பெண்கள் பிரதிநிதித்துவத்தில் அக்கறை காட்டுவதாகவும் தெரியவில்லை. இது வந்து வேற இடத்துல இருக்கு. இது அதை பத்தி சொல்றாங்க. அதாவது ஆனா உங்களுடைய அந்த சந்திப்புல வந்து ஒரு எல்லா கட்சிகளும் ஒன்று சேரக்குள்ள அவங்க சொல்லியிருந்தாங்க. என்பிபி செக்ரட்டரி வந்தாரு, அதாவது டாக்டர் ஜெயசிங். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, அவருக்கு தனி தீர்மானத்தை எடுக்க முடியாது, இந்த தகவலை நான் வந்து அவங்களோட கட்சி உயர்படுத்தி கொண்டு போகிறேன், பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக நாங்கள் இப்படி சொன்னாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க, ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு வெளியில் பேசுகிறோம், ஆனால் இதோட தொடர்புடையது தான். என்ன சொன்னாங்கன்னா,
பெண்கள் பிரதிநிதித்துவம் தான் நீங்கள் தாமதமாக்குவதற்கு காரணமாக இருந்தால், அதான ஒரு இந்த பிரச்சனையாக இருந்தால், எல்லா கட்சிகளும் பொறுப்பேற்கிறோம், பெண்களுக்கு குறிப்பிட்ட வீதாசாரம் கொடுப்பதற்கு என்கின்ற உத்தரவாதத்தை எழுதி ஒப்பமிட்டே கொடுத்தாங்க. எழுதி ஒப்பமிட்டாங்க, நானும் ஒப்பமிட்டேன். எனவே அந்த உடன்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிலையும் இதனை இழுபடுவது என்பது இழுத்து கொண்டு செல்வது என்பது சுருக்கமாக சொல்லி முடித்தால் தயங்குகிறார்கள். அது தேர்தலை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயங்குகிறார்கள். அரசியல் ரீதியாக, சட்ட ரீதியாக பார்த்தால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம் நேர்த்தியாக இல்லை, இங்கிட்ட இருக்குது. ஆனால் அதை ஒரு காரணம் காட்ட முடியாது. அதில் முடிப்போம் இந்த விஷயத்தை. ஏனென்றால் அந்த சட்டம் அப்படி இங்காலும் அங்காலும் இல்லாமல் மதில் மேல் பூனையாக இருக்கிறது என்பதை தெரிந்திருந்த நிலையில்தான் இந்த வாக்குறுதி வழங்கப்பட்டது. இல்ல அப்ப அவங்களுக்கு எனவே அவரோட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டியது. நீங்க ஆரம்பத்துல சொன்னது போல சட்ட திருத்தத்தை அவங்களுக்கு செய்யக்கூடிய பலமும் இருக்குது, முழுமையா இருக்கு. யாருக்கிட்ட கையேந்த பிச்சை கேட்க அதேதான் நானும் எந்த அதை வச்சு செய்யலாம். நாங்க நேரம் முடியுது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. நான் இந்த ஷோ செய்யறதுக்கான காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கல். நீங்க ஆரம்பத்திலே சொன்ன நிலையை, இந்த போராட்டங்கள், விவசாயிகள், அரசியல் உத்தியோகத்தர்கள், மின்சார கட்டணம் அதிகரிப்பு, மக்கள் வீதிக்கு இறங்கி இருக்காங்க. பொதுவாக இதுக்கெல்லாம் அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இந்த மாதிரியான போராட்டம், இப்போ விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நெல்லுக்கான நிர்ணய விலை, அப்புறம் அரசாங்கம் சொல்லுது இதை நாங்கள் மக்கள் மீது சுமத்த விரும்பலை அப்படின்ற ஒரு கதையை சொல்லுது. ஆனால் அந்த மேனிஃபெஸ்டோவில் வேறு ஏதோ சொல்லியிருப்பாங்க விவசாயிகள் சார்ந்து. அடுத்தது இந்த மின்சார கட்டணங்கள் சார்ந்து, இந்த எரிபொருள், அது நாங்கள் மூணை சேர்த்து ஒன்றாவே பேசிடுறேன். நான் கேள்வி ஒன்றாவே கேட்டுறேன், ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. இப்போ இந்த எரிபொருள் விலை நீங்கள் அரசாங்கமே, ஜனாதிபதியே சொன்னார், அமெரிக்காවට எம்பிரிசாவை ஹெதுனோத் වැඩි කරනවා. සෞදියට හැටිනොත් ඒම බැහැ. வராய கொடபான காரணமாக தேணுமா அப்படின்றாரு. இன்றைக்கு இதெல்லாம் வச்சு பார்க்குற நேரம் இந்த மேனிஃபெஸ்டோ உள்ளடங்களாக சொல்லப்பட்ட விடயமாக நடக்குது இல்லை. இந்த 3 விவகாரம் இல்லை என்று தான் நான் சொல்கிறேன். எப்படி என்றால் இந்த மேனிஃபெஸ்டோவில் சொல்லப்பட்டிருக்கிற மொழி நடை ஒன்று. அதனையும் விட இவர்கள் நல்ல பேச்சாளர்கள். இவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல பேச்சாளர். என்ன தொடர்ச்சியாக 50 வருஷம் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த மக்கள் கவர்ச்சிகரமாக அவர்களுடைய உரைகளை வேர்பல்னு சொல்கிறார், அந்த வாய்மொழி உரைகளை நம்பினார். அது வேறு வடிவத்தில் இதற்குள் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி சொல்லப்பட்டிருக்கதை பார்த்தாலும் கூட எனர்ஜி என்கின்ற ஒரு வகுதிக்கு கீழே இந்த நான் ஏற்கனவே மின்சாரத்தை விளங்கப்படுத்தினேன். மின்சாரத்தை குறைந்த பிராந்தியத்திலே குறைந்த அளவில் கொடுக்கிறோம் என்பதை போலவே இந்த ஃபியல் பாவனை, எரிபொருள் பாவனையையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு சாதாரண விலைக்கு கொடுப்பதாகவும், ஃபுட் செக்யூரிட்டி என்கின்ற அடிப்படை, உணவு பாதுகாப்பு என்கின்ற அடிப்படையில் இந்த விவசாய உற்பத்திகளை நோக்கி நடத்தப்படும் என்பதாகத்தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் எழுதப்பட்டதை விட, நான் ஏன் இந்த புத்தகத்தை வச்சுட்டு அதை வெளியில் பேசுகிறேன்டா, எழுதப்பட்டதை விட மிக கவர்ச்சிகரமாக மக்களுக்கு சொன்னார் வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விவசாய பிரதி அமைச்சர், பாடி விவசாய பிரதி அமைச்சர் நினைக்கிறேன், அரிசி 1 கிலோவை தராசில் போட்டு அளந்து காட்டி அதற்கும் சவர்க்காரத்துக்குமான விலையெல்லாம் அப்படி ஒரு என்ன சொல்றது டெமான்ஸ்ட்ரேஷன், அப்படி ஒரு செயல்முறை. அது ஒரு பேச்சு இல்லையே, அது சும்மா மைக்கில் பேச எல்லா வயலுக்கு இறங்கலாம். அப்ப இது இந்த வாக்குறுதியில் சொல்லப்பட்டிருக்கதை விட, புத்தகத்தில் சொல்லப்பட்டதை விட பெருப்பிக்கப்பட்ட, அப்படி பார்க்க சொன்னா மறுபக்கம் பாசில் சொல்லுவோம், இது திரைக்கதை தான், அது திரைப்படம். அப்ப ஒரு திரைக்கதையாக இதற்குள் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை திரைப்படமாக காட்டுறதுனால மக்களுக்கிட்ட மிக அண்மித்து போயிருக்கிறது. அதில் குறைபாடுகள் காணப்படுகிற போதுதான் நாங்கள் நேற்று முந்தின பார்க்க தொடங்கி இருக்கிற இந்த விவசாயிகளின் போராட்டம், பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம், அதே போல் வேறு பொதுமக்களின் போராட்டம் எல்லாம் வரத் தொடங்குவதற்கு காரணம், அவர்கள் அந்த 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 காட்சியை, அவ்வாறு சொல்லப்பட்ட காட்சியை நம்பினார்கள், வாக்களித்தார்கள். அதோட உடன்படிக்கை தான் இது. அந்த உடன்படிக்கையின் ஒரு பக்கம் தான் இது. அந்த அடிப்படையில் இதற்கும் அதற்குமான ஒரு பொருத்தப்பாடு தெரியுது. இப்போ இறுதியாக இந்த 1300 1330 நீங்கள் சொன்னீங்க தானே, 1333 திருக்குறள் மாதிரி 1333 ரைட், ஓகே. இந்த கிட்டத்தட்ட இவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஜென்ரலாக நாங்கள் டாப்பிக்கை விட்டு இந்த விஷயத்தை மட்டும் பேசலாம். இப்போ இவ்வளவும் இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ள நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஒன்று. அடுத்தது இப்போ கடந்த மேனிஃபெஸ்டோவெல்லாம் இப்படி யாரும் இப்படி குழு நியமித்து இப்படியான விஷயங்கள் செய்யலை. ஆனால் இப்போ நீங்கள் செய்கிறீங்க, அது ஒரு நல்ல விஷயம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச நேரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த நிகழ்ச்சிகளை செய்கிறோம். நாங்கள் இப்போது இந்த 5 ஆண்டு, இப்போ 2 வருஷம் முடியுது, இன்னும் 3 வருஷம் பேலன்ஸ் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒன்றும் 10 கூட சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க, பாதி செஞ்சுருக்காங்க, இல்லை ஓரளவு செய்திருக்காங்க. இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வாளரா இல்லை இது தொடர்பில் அவதானம் செலுத்துகிற நபரா ஓப்பனாக சொல்லுவோம்? நிச்சயமா நான் என்ன சொன்னார் அது முதல்ல இருந்தே வருவோம். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பது
தனியே வாக்குறுதிகள் மாத்திரம் அல்ல. நீங்கள் 1333 சொல்கிறீங்க தானே, அது கூட எண்ணிக்கை அடிப்படையில் சொல்ல நாங்கள் தான் எண்ணி கண்டுபிடிச்சோம். 1 2 3 என்று நாங்கள் தான் இதில் 1 2 3 எல்லாம் போட்டு இல்லை, நாங்கள் இதை போட்டு எண்ணி கண்டுச்சுன்னா நீங்கள் கடை கொடுக்கல 1350 கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நாங்கள் 1 2 பிரித்து போட்டெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்படி பார்க்கின்ற போது நான் மறுபக்கமாக சொல்லுவேன், இது ஒரு அரசியல் இயக்கத்தின் கனவு. எது அப்படித்தானே சொல்லணும். முதன்முறையாக மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான அரசாங்கம் அமைந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு இந்த 50 ஆண்டு காலமாக தாங்கள் உருவாக்கி செயற்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாவற்றையும் இதற்குள் எழுதியிருக்கிறார்கள். எனவே மிக யதார்த்தமாகவும் நடைமுறை சார்ந்தும் உங்களுக்கு வெளிப்படையான ஒரு பதிலை சொல்லணுமாக இருந்தால் இதில் உள்ள எல்லாவற்றையும் அவர்களால் செய்து முடிக்க முடியாது. அது முதலாவது, ரைட்? அது நாங்கள் யதார்த்தமாக புரிந்து கொள்வோம். இரண்டாவது தான் இதனை செய்வதற்கான எங்கே நான் பார்க்குற சிக்கல்னு சொன்னால், இதனை செய்வதற்கான முயற்சி இருக்குன்னு சொன்னால் அரசாங்கம் கையில் கிடைச்சிருச்சு. கிடைச்ச பிறகு இதை ஒரு அரசாங்க ஆவணமாக மாற்றுறாங்க தானே, கேபினெட்டுக்கு கொண்டு போய் அப்போது ஒரு வேலை செய்திருக்கலாம். எனக்கு குறிக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற எனக்கு குறிக்கக்கூடிய இந்த அவதானிப்புகள் அடிப்படையில் அல்லது நான் பெற்றுக்கக்கூடிய அனுபவங்கள் அடிப்படையில் இதை 1வது ஆண்டு 2வது ஆண்டு 3வது ஆண்டில் எதை செய்வோம் என்கிற பிரித்து ஒரு பிளானை தயாரிச்சிருக்கலாம். அப்போ இந்த வருஷத்தில் இதை செய்வோம், இந்த வருஷத்தில் இதை செய்வோம்டா அந்த 100 நாள் வேலை திட்டம் அதே தான். நீங்கள் நல்லா சரியாக பிடிச்சிங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு தானே இந்த இடத்துல மாத்திரம் இதை முடிப்பேன். நீங்கள் நாங்களும் இருந்த காலப்பகுதி நான் சார்ந்த அரசாங்கம் அதில் 100 நாள்லேயே முடிக்காட்டி கூட ஒரு 200-250 நாளில் கணிசமான அளவு வேலை திட்டங்களே முடிச்சலாம். அதுக்கு நான் உதாரணமாக நான் சொல்லுகிற நான் பங்கு பெற்றிய ஒரு விஷயத்தை உதாரணம் சொல்லுவோம். 100 நாளில் 300 வீடுகளை நாங்கள் அமைச்சோம். அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழே இந்த 300 வீடு எங்கெங்கன்னு கூட நான் சொல்லுவேன். அதில் தான் அந்த 300 வீடுகளை அமைச்சதில் தான் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு என்கிற அந்த அமைச்சு மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சாக மாறுது. அதை செய்து காட்டினதால தான். அப்போ 300 இப்போது 2 வருஷமாக போகுது. அந்த கபரக்கெல்லாம் 50 கபரக்கெல்லாம் 50ன்னு அந்த 50க்குள்ளேயே தான் மலையை விடுவிப்பு திட்டம். இல்லை, இதை சேர்த்துக்கொள்ளும். அந்த ஜீவன் தொண்டமான அமைச்சராக இருந்த கட்டின வீட்டை கொண்டு போயிட்டு இப்போ உபஜனாதிபதி இந்தியாவுடைய உபஜனாதிபதி வந்து நேரம் காண்பித்தது அதுவும் தவறு. அவர் அதுக்கு கடைசி டைம் தான் பண்ணார். அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினதுனால திறந்து வச்சதுன்னா அமைச்சர் திகாமரம் இருந்த காலத்தில், ரைட்டா? அப்போ இப்படி தான். அப்போ அங்கே யாருமே ஒன்று சொல்ல, நாங்களாம் ஒன்று சொல்ல, எனக்கு முதல் நாளே கால் பண்ணி சொன்னாங்க, சார் நீங்கள் சரி பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி வந்து இந்திய உபஜனாதிபதி அவர்கள் வந்து அந்த வீட்டு திட்டத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு இன்னும் 10 கொடுத்தா நமக்குத்தானே வரப்போகுது, அதனால அதை செய்ய விடுங்க. நான்லாம் ஒன்றுமே வாய் திறக்கல. பிரச்சனை என்னவென்றால் அது போல ஒன்று ஏன் உலக 2 வருஷத்தில் செய்ய முடியவில்லை. இப்போ இந்த 50 கபரகளில் 50 கட்டி காட்டக்குள்ள 2 வருஷத்துக்கு 50 என்றால் 300 நாளில் 100 நாளில் 300 வீடுகள் என்று சொன்னால் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் திரும்ப இந்த விஷயத்துக்கு வந்தால் இந்த கால வரையறையை நியமித்து இதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிப்பார்களாக இருந்தால் யாருக்கும் ஒரு நியாயம் புரிஞ்சிருக்கும். 4வது வருஷம் 5வது வருஷம் செய்கிறதுக்கு வேலை இருக்குது. இப்போ தெரிய மாட்டேனுது எதை எப்போ செய்வாங்கன்னு சொல்லி. இப்போ வந்தோன்னு சொன்னதென்றால் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என இதுக்குள்ளே இருக்குது. 1வது வருஷம் 2வது வருஷத்தை இப்போ தான் அறிவித்து மக்கள்கிட்ட ஆலோசனை கேட்க போகிறாங்க. இனி மக்கள்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டது கூட இவங்களோட ஆட்சி காலம் முடிஞ்சிடும், நிறைய செய்ய முடியாது. அதை விட முக்கியமானது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நாங்கள் வந்தால் நீக்குவோம் என சொல்லி இதில் சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடக்குதுண்டா, அடுத்த முறை ஜனாதிபதி வேட்பாளர் இவர் தான் சொல்கிறாங்க. அப்போ நேரடியாகவே தெரியுது இவங்க என்னது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நீக்க போகிறது இல்லை. ஒரு பக்கம் சொல்கிறாங்க பிரதமர் சொன்னார் நாங்கள் டைம் நீக்கோம்ட்டு, மறுபக்கம் எதிர்கட்சிகள்லாம் கனவு காணாதீங்க அடுத்த முறை ஜனாதிபதியாக வரலாமென்று அப்படி சொன்னால், நினைக்கிறேன் வசந்த சமரசிங்க அமைச்சர் சொன்னார், அப்படி சொன்னால் அதற்குள்ள இயல்பாகவே மீறப்படுது இவங்க நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை. ஆனால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி நீக்குவோம் என்பது இவர்களுடைய நீண்டகால கனவு. அவங்க அப்போ சில விடயங்களை நடைமுறைப்படுத்துகின்ற செய்வதற்கான உண்மையான மன எண்ணம் இல்லை என்பது எங்களுக்கு வெளிப்படுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நடைமுறை சிக்கல் சார்ந்தும் உண்மையான மன எண்ணம் இல்லாததன் காரணமாகவும் இதில் அரைவாசிக்கு மேலானவற்றை செய்து முடிப்பதற்கான சாத்தியம் இல்லை. அரைவாசி செய்வதற்கு கூட இன்னும் கடினமாக இந்த அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் நினைக்கிறேன். நல்லது. நாங்கள் நேரம் போதாது, நிறைய பேசணும். எனக்கு இந்த ஹெட்டன் பிரகடனம் மலையக விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம். விரைவில் நாங்கள் 3வது அறிக்கை போட போறோம். அந்த அறிக்கை முடிந்த உடனே நாங்கள் அது தொடர்பில் பேசலாம். நேரத்தை ஒதுக்கி கலையக வருகை தந்து நிறைய விஷயங்கள், எனக்கு நேரம் போனது தெரியல. ஆனால் உண்மையிலே இந்த நேரம் போதாது. ஆனால் நிகழ்ச்சிக்கான வரைமுறை இருக்குது, அதனால 1 மணித்தியாலத்தையும் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் மற்றும் ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் இது தொடர்பிலும் தெளிவாக பேசலாம். உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய
கலையகம் வருகை தந்து நிறைய விஷயங்கள் யாருக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ நான் கற்றுக்கிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகுடம் டிவி நிச்சயமாக யாருக்கும் புரிஞ்சல உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நிச்சயமாக மக்கள் புரிஞ்சது நீங்கள் மக்கள் பிரதிகள் தான். அந்த வகையில் இந்த நுட்பம் நீங்கள் வெளிப்படையான கேள்வியில் கேட்டீங்க. இது நாங்கள் நடைமுறையில் இருக்கிற அரசாங்கம் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை. இப்படியான ஒரு காத்திரமான உரையாடலை மகுடத்தின் ஊடாக நானும் இணைந்து கலந்து கொண்டு உங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது, நன்றி நன்றி நன்றி. நாங்கள் இப்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இன்னும் கிட்டத்தட்ட 1333 திருக்குறளினுடைய அளவிலேயே அவர்களினுடைய குரல் இங்கே பதிவாகி இருக்கிறது, விஞ்ஞாபனமாக பதிவாகி இருக்கிறது. ஆதங்கங்கள் நிறைய இருக்கிறது. நாங்கள் ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து கூட வாழ்க்கையை நடத்த முடியாத ஒரு இறுக்கமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அதே போல் சாதாரண அன்றாடம் கூலி தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அவர்களினுடைய பிரச்சனை. இங்கே அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளிலே அங்கே சொல்லப்பட்ட விடயங்கள், இந்த விடயங்கள் சரிவர நிறைவேற்றி இருந்தால் இந்த 1.5 வருடத்திற்குள் அல்லது இந்த 2 வருடத்தை எட்டுகின்ற பொழுது நாடு பூராகவும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் அரச உறுப்பினர்களும் அரச நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்களும் போராடி இருக்க மாட்டார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனுடைய பயணம் எவ்வாறு இருக்கிறது என்று. மற்றும் ஒரு தலைப்புடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.